ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் வந்து ஒரு சின்ன டாபிக் தான். வி ஹேவ் 3 1 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஒரே ஒரு 2 மார்க் கொஸ்டின். அண்ட் நம்மளுடைய கவலை வந்து இந்த 2 மார்க் கொஸ்டினை பத்தி மட்டும்தான். பிகாஸ் 1 மார்க் வந்து நீங்க டெக்ஸ்ட் ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு சிலபஸ் பத்தி படிச்சிருக்க ஒரு லைன் ரொம்ப ரொம்ப ஆப்வியஸா தான் they will ask. ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வித் இதெல்லாமும் கேட்கறாங்க. ஏன்னா உங்க சிலபஸ்ல இந்த வேர்ட் எல்லாம் இருக்கு. ஸோ நெட்ஒர்க்கோட அட்வான்டேஜ் என்ன 2 மார்க் கொஸ்டின்ல கேட்க முடியும். ஸோ ஜென்ரலா நெட்ஒர்க்ஸோடைய அட்வான்டேஜஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நெட்ஒர்க் இருக்கிறதுனால தான் நம்ம கம்யூனிகேட்டே பண்ண முடியுது இல்லையா? நான் உங்களுக்கு நிறைய ரிசோர்சஸ் ஷேர் பண்றேன், உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் அனுப்ப முடியுது. ஸோ ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் பாசிபிள் ஒன்னு. அதே மாதிரி தான் ஒரு இப்போ நீங்க ஸ்கூல்ல எல்லாம் இருக்கீங்கன்னா ஒரு பிரிண்டர் இருந்ததுன்னா எல்லாருமே அந்த ஒரு பிரிண்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ரிசோர்ஸ் ஷேரிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் நெட்ஒர்க். ஆப்வியஸ்லி காஸ்ட் ஃபேக்டர். கூகுள் டிரைவ் இருக்கிறதுனால நான் தனியா ஒரு 100 MB நீங்க தனியா 100 MB வாங்க தேவையில்லை. அந்த கூகுள் டிரைவ்ல இருந்தே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நானும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் எல்லாருமே வந்து அந்த ஒரு ஒரு சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். பிகாஸ் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாவே எழுத ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா. ஏன்னா டு த பாயிண்ட் ஆன்சர் பண்ண முடியாத சில கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுல. ஸோ நெக்ஸ்ட் வில் பி எஸ் ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது இது வந்து நம்ம ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். இட் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் அ நெகட்டிவ். இங்கேயும் அதே தான். ஸோ கம்யூனிகேஷன் மீடியம் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தான். இதுவும் சேம் திங் தான். இது ரெண்டும் வந்து நம்ம வந்து ரெண்டுத்துலயுமே சொல்லலாம். அட்வான்டேஜ்லயும் சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்லயும் நம்ம சொல்லலாம். ரிசோர்ஸ் ஷேரிங் எஸ் டெஃபினட்டா இஸ் அன் அட்வான்டேஜ். காஸ்ட் ஃபேக்டர் எஸ் இட் இஸ் டெஃபினெட்லி அன் அட்வான்டேஜ். நெட்ஒர்க் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரிலையபிலிட்டின்னு சொல்றது வந்து டேட்டா ரிடண்டன்சி. அதாவது ஒரு டேட்டாவை வந்து நிறைய இடத்துல இப்ப ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் ஸ்டோர் இட் இன் ஒன் பிளேஸ் அண்ட் எவ்ரிபடி கேன் ஆக்சஸ் த சேம் ரிசோர்ஸ். அதுதான் நம்ம சொல்லணும் ரிலையபிலிட்டின்னு வரும்போது. ஸோ ரெண்டு படிச்சா போதும் நீங்க. ஏன்னா எல்லாமே நமக்கு 2 மார்க் கொஸ்டின் தான் மேக்ஸிமம். ஸோ 2 மார்க்ஸ்க்கு 2 பாயிண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அண்ட் அஃப்கோர்ஸ் எனி அதர் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கேவி மெட்டீரியலும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட டெக்ஸ்ட் புக்கும் இருக்கு. ஃப்ரம் தட் யூ கேன் ஸ்டடி எனி 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் நெட்வொர்க். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக்கே சிலபஸ்ல வந்து எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க்கிங் தான். இப்போ எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க்கிங்க்கு நிறைய ஸ்டோரி நிறைய புக்ஸ்ல கொடுத்துருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப பேசிக்கா அதுல வந்து அப்ரிவியேஷன்ஸ் தான் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஈவன் 2025 பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா அர்பா நெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க 1 மார்க்ல. ஸோ அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். ஸோ உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் தெரியணும். நான் இயரும் சேர்த்து போட்டிருக்கேன். ஏன்னா மேபி அவங்க கேட்குற மாதிரி எனக்கு தெரியாது, பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் த seed for internet was sold by the US government 1969. அவங்க அதை வந்து வெறும் டிஃபென்ஸ்க்காக மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் இட் பிகேம் 1985ல தான் நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் நெட்வொர்க்னு வந்தது. அதுல 4 டாப் யூனிவர்சிட்டிஸ் மட்டும் தே கோலாபரேட்டட் சயின்டிஸ்ட்லாம் வந்து பண்றதுக்கு இல்லையா. ஸோ தே ஸ்டார்டட் இட் லைக் தட். தென் ஸ்லோலி என்ன பண்ணாங்கன்னா 10 இயர்ஸ் கழிச்சு 1995ல தான் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து அதை அப்படியே எல்லாம் சேர்த்து வச்சு இப்ப இருக்கிற இன்டர்நெட்டா அது இட் ஹஸ் பிகம். ஸோ இந்த ஆர்டர் தே வில் ட்ரை டு ஆஸ்க் யூ. இன்டர்நெட் ஸ்டார்டட் டு டிம்லின்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்நெட் வந்து 1990ல தான் அந்த கான்செப்ட் ஆஃப் இன்டர்நெட் கேம் இன் டு பீயிங். முன்னாடி வந்து வெறும் டிஃபென்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணது, சயின்டிஸ்ட் மட்டும் ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் பை நாட் காமன் பீப்புள் ஆல்சோ ஆக்சஸ் தட் அப்படிங்கிற ஐடியா வந்து ஒரு 1990ல தான் வந்தது. So internet means interconnection network. அதுவுமே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. So that is also important. It is a worldwide network of networks. So dash is a network of networks. Na internet அவ்வளவுதான் ஆன்சர் அதுக்கு. இந்த மாதிரி fill in the blanks one wordலாம் இந்த டாபிக்ல இருந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். இது ரொம்ப ரேரா வந்து கேட்ட கொஸ்டின் தான். பட் இது ஒரு வாட்டி 2 மார்க் கொஸ்டின்ல ஒன் ஆஃப் தி சாம்பிள் பேப்பர்ஸ்ல கேட்டிருந்தாங்க. So what are the components of a communication system? என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். யூ ஆல்வேஸ் ஹாவ் அ சென்டர். ஒரு சென்டர் கம்ப்யூட்டர் இருக்கு, ஒரு ரிசீவர் கம்ப்யூட்டர் இருக்கு. ஸோ இல்லையா, எந்த மெசேஜுக்குமே ஒரு யாராவது ஒருத்தர் பேசணும், இன்னொருத்தர் கேட்கணும். அப்போதான் வந்து கம்யூனிகேஷன் இஸ் செட் டு பி ஹேப்பனிங். அவங்க ஒரு மெசேஜ் இருக்கணும், ஏதாவது சொல்றதுக்கு விஷயம் இருக்கணும். ஸோ மெசேஜ் வேணும். அது டிராவல் பண்றதுக்கு ஒரு மீடியம் வேணும். நம்ம போன்ல பேசலாம், இல்ல வந்து ஜூம்ல பேசலாம், இல்ல நேர்ல பேசலாம் இல்லையா. ஸோ விச் மீடியம் யூ ஆர் கோயிங் டு யூஸ் அப்படிங்கிறது தேர்ட் திங். மெசேஜ் சென்டர், ரிசீவர், மெசேஜ் மீடியம். நான் கடைசி சொன்னா புரோட்டோகால் ரூல் இருக்கணும் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன லாங்குவேஜ்ல பேச போறோம் அப்படிங்கிறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி புரோட்டோகால் இஸ் நத்திங் பட் இட் இஸ் இந்த கேஸ்ல இட் டிஃபைன்ஸ் த ரூல்ஸ் தட் ஆர் நீடட். சரியா. ஸோ இந்த 5மே வந்து
வாட் ஆர் தி காம்பனன்ட்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இது நீங்க வந்து பின்னாடி ரீடிங் கொடுக்கறதுக்காக நான் உங்களுக்கு இங்க போட்டு விட்டுருக்கேன். இதே கொஸ்டின் திருப்பி கேட்டாங்கன்னா இதே ஆன்சர் யூ கேன் ஆல்வேஸ் ரைட். சரியா, மூவ் பண்ணட்டுமா? டீடைல்ஸ் கேட்க மாட்டாங்க, ஏன்னா பின்னாடி தனித்தனியா இது ஒண்ணு நம்ம படிப்போம். ஸோ சென்டரும் ஒரு கம்ப்யூட்டர் தான், ரிசீவரும் ஒரு கம்ப்யூட்டர் தான். அப்புறம் நோட்னா என்ன? when a computer is connected to a network it is called as a node. சில கொஸ்டின்ஸ் உங்க சிலபஸ்ல இருக்காது, அது ஐபி ஒரு சிலபஸ்ல இருக்கும். ஆனா வந்து ரொம்ப ரேரா அதை மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ இங்க கொடுத்துருக்கீங்க பாருங்க, நோட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ நோட்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கம்ப்யூட்டருக்கு பேரு தான் நோடு. கம்ப்யூட்டரா இருந்தா ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டர்னா அது மட்டும் இருக்கு, நீங்க மட்டும் இருக்கீங்க, உங்க லேப்டாப்ல நீங்க வேலை செய்றீங்க. தென் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டர். வெராஸ் நீங்க நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா மத்தவங்க உங்க கம்ப்யூட்டரை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாலே இட் பிகம்ஸ் அ நோட். அவ்வளவுதான். ஸோ நோட்னா என்ன? இட்ஸ் அ கம்ப்யூட்டர்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நோடு சொல்லியிருக்கேன். சர்வர்னா என்ன? இதெல்லாம் வந்து இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின்ஸ், ஆனா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ். சர்வர்னா என்ன? அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். பட் சர்வர்ல வந்து நிறைய, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு சர்வர் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு சர்வர் மட்டும் இப்போ ஒவ்வொரு மெமரியும் காஸ்ட்லி. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து போனே நீங்க பாத்தீங்கன்னா இல் பி டிஃபரன்ஸ் இல்லையா? 15,000 ஒரு போன் கிடைக்கும், ஸ்மார்ட் போன் 25,000 கிடைக்கும், 35,000 40,000 நிறைய ரேஞ்சில் உங்களுக்கு போன்ஸ் கிடைக்கும். இப்போ போன்ல விச் டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் காஸ்ட் அப்படின்னா அதோடைய பியூட்டி கிடையாது, அதோடைய மெமரி. ஸோ மெமரி ஜாஸ்தி ஆக ஆக காஸ்டும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதே மாதிரிதான் சர்வருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம்ல ஐ ஹாவ் டு, இப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் வச்சு நாங்க வெப்சைட்லாம் ஹோஸ்ட் பண்ணணும்னு சொன்னா ஐ நீட் அ லாட் ஆஃப் மெமரி ஃபார் தட். ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் அ சர்வர். ஐ வில் இன்வெஸ்ட் இன் அ சர்வர். அப்ப சர்வர்னா அதே கம்ப்யூட்டர் தான், ஆனா அதோடைய மெமரி கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அதுல எல்லா டேட்டா பேஸ் அதெல்லாம் அதுலயே இருக்கும். மத்தவங்க எல்லாம் வந்து அவ்வளவு ஹெவி வெயிட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க ஒரு சின்ன சாதாரண கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டர் வச்சு they can always come and access this. ஸோ இங்க வந்து டெடிகேட்டட் சர்வர்ஸ் இதெல்லாம் வந்து சிலபஸ்ல இல்ல. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீடிங்காக இங்க நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சர்வர்னா என்னன்னு தெரியணும். சர்வர் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் தான். அந்த சர்வர்ல எல்லா ரிசோர்சஸும் இருக்கும். நம்ம மத்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு எல்லாம் பேரு கிளைண்ட்ஸ். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப டேட்டா பேஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கு, நம்ம இங்க இருந்து போய் அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணிப்போம். எஸ்கியூஎல் எல்லாத்துலயும் இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. லேப்ல எல்லாம் ஒரே ஒரு கம்ப்யூட்டர்ல மட்டும் எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க உங்க சிஸ்டம்ல இருந்து கிளைண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க உங்களதுல. நீங்க இங்க இருந்து அங்கதான் கனெக்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சர்வர் அப்படிங்கிறது இட் இஸ் அ கம்ப்யூட்டர் தட் ஃபெசிலிட்டேட்ஸ் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி முன்னாடி எல்லாம் இருந்துச்சு, இப்பெல்லாம் அதெல்லாம் எதுவுமே வைஃபை வந்த அப்புறம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இன்னமும் யாராவது உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த பழைய லேப்டாப் ஒரு பழைய டெஸ்க்டாப்ல வந்து ஒரு வயர் இருக்கும். அந்த வயரை உள்ள கொண்டு வந்துட்டு போட்டாதான் RJ45 பேர், ரெஜிஸ்டர்ட் ஜாக் 45, அதை உள்ள போட்டாதான் இன்டர்நெட் வில் ஒர்க். அதை கொண்டு போய் ஒரு இப்ப கூட இருக்கும் டம்மி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லா வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா செவத்துல வந்து அந்த அந்த இன்டர்நெட் பிளக் பண்ற பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் வழியா தான் they will take டெலிபோன் லைன் மாதிரி, டெலிபோன் லைன்ல இருந்து எடுக்கிற மாதிரி அதை எடுத்துட்டு வந்து, முன்னாடி எல்லாம் வந்து ஒரு லேப்டாப்க்கு ஒரு கனெக்ஷன் தான். ஒரு டெலிபோன் இருந்துச்சுன்னா ஒரு கம்ப்யூட்டர் தான் கனெக்ட் பண்ண முடியும் வயர்டு கனெக்ஷன் பண்ணும்போது. ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் யூனிட் அப்படிங்கிறது இட் ஹெல்ப்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் கம்யூனிகேஷன் பிட்வீன் த சர்வர் அண்ட் தி ஒர்க் ஸ்டேஷன்ஸ். ஸோ த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இட் ஆக்ட்ஸ் லைக் an interpreter between nodes. இது என்ன பண்ணும்? நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படிங்கிறது இப்ப நம்ம லேப்டாப்ல இன்பில்ட்டா இருக்கும். இட் வில் கிவ் யூ ஒன் அட்ரஸ் ஆன் தி நெட்வொர்க். நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா யாரோட லேப்டாப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டா இருக்கும். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு என்ன பண்ணுது? அது ஒரு அட்ரஸ் கொடுக்குது. மேக் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்களே போயிட்டு உங்களுடைய சிஸ்டம்ல போய் நீங்க ரன் பண்ணீங்கன்னா, சில கமாண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமுடைய மேக் அட்ரஸ் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். மேக் அட்ரஸ் மாறாது. இட் இஸ் அ மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ்னு பேரு. அது வந்து ஒரு லேப்டாப் டிசைன் பண்ணும் போதே போட்டுருவாங்க. ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பரா இருக்கும். 6AB1C சம்திங் லைக் தட் போட்டு ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பரா இருக்கும். ஸோ இது டிஃபரன்ஸ் சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பட் நான் அதுவும் சொல்ற மாதிரி ரொம்ப முன்னாடி இதெல்லாம் கேட்டிருந்தாங்கப்பா. இப்பெல்லாம் இது கேட்கறது இல்லை. நான் வந்து டீச்சிங் ஃப்ரம் 2012. அப்போ C++ சிலபஸ் இருந்த போதும் நெட்வொர்க்ஸ் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நெட்வொர்க்ல கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வெயிட்டேஜும் ஜாஸ்தி நெட்வொர்க்ஸ்க்கு. ஒரு 15-20 மார்க் கிட்ட வெயிட்டேஜ் இருந்துச்சு நெட்வொர்க்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து மேக் அட்ரஸ்க்கும் ஐபி அட்ரஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐபி அட்ரஸ் இஸ் டைனமிக் அட்ரஸ். நீங்க நெட்வொர்க் உள்ள கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கம்ப்யூட்டருக்கு ஒரு டெம்பரரியா ஒரு அட்ரஸ் அசைன் ஆகும். அதுதான் ஐபி அட்ரஸ். ஆனா மேக் அட்ரஸ்ங்கிறது
கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் ஆகும் போதே இருக்கிற அட்ரஸ். ஸோ இது ஒரு பர்மனன்ட் அட்ரஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி நான் எங்கேயாவது நோட்ஸ்ல போட்டிருப்பேனா இருக்கும், வைவா கொஸ்டின்ஸ்ல நான் போட்டிருந்தேன். பட் தியரி பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் 6-7 இயர்ஸா அந்த கொஸ்டின்லாம் அவங்க கேட்கறது இல்லை. ஸோ லெட் அஸ் நாட் பாதர். அதே தான் அடுத்ததும். இதுவுமே பழைய சிலபஸ்ல தான் இருந்த கொஸ்டின்ஸ். சேனல் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, டிரான்ஸ்மிஷன் மீடியமா தான் சேனல்னு சொல்றோம். அதுல வந்து நேரோ பேண்ட், வாய்ஸ் பேண்ட், பிராட் பேண்ட் 3 பேண்ட் இருக்கும். ஸோ நேரோ பேண்ட் வந்து மெசேஜ் மட்டும், எஸ்எம்எஸ் மட்டும் தான் அனுப்ப முடியும், அதுதான் நேரோ பேண்ட். ஸோ பேஜர்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு போயிருச்சு. அது நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா கூட எனக்கு தெரியாது. ஸோ முன்னாடி மொபைல் போன் வர்றதுக்கு முன்னாடி பேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்கும். அப்ப அந்த பேஜர்ங்கிற டிவைஸ்ல வந்து ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் அனுப்ப முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ நேரோ பேண்ட். ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சில அந்த கம்பெனியில இருக்கவங்க எல்லாருக்கும் அது கொடுத்து விட்டுருப்பாங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த மாதிரி டக்கு டக்குன்னு அதை மட்டும் எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்ப முடியும், டெலிகிராம் மாதிரி குட்டி மெசேஜ். தென் கேம் வாய்ஸ் பேண்ட். அதுதான் நம்ம ஃபோன் கால். நம்ம ஃபோன் மட்டும் தான் பேச முடியும், பட்டன் ஃபோன்னு சொல்லுவோம். இப்பயே வச்சு ஸ்மார்ட் போன் கிடையாது அது. யூ கேன் ஒன்லி கால் அண்ட் டாக். ஸோ அந்த முன்னாடிலாம் எங்களுக்கு சார்ஜ் எல்லாம் இருந்துச்சு. நாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும்னா 1 ரூபிக்கு வந்து 100 வேர்டு தான் அனுப்ப முடியும். உங்களை மாதிரி மெசேஜ் பண்ண முடியாது. ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா அது 30 கேரக்டர்ஸ் நினைக்கிறேன். 30 கேரக்டர்ஸ்க்கு 1 ரூபி ஏதோ பே பண்ணணும். ஸோ அப்படி இருந்துச்சு முன்னாடி சிஸ்டம். உங்களை மாதிரி கிடையாது முன்னாடிலாம். இப்போ அதுக்கப்புறம் பிராட் பேண்ட் வந்ததுக்கு அப்புறமா, பிராட் பேண்ட்னா மீனிங்கே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் பிராட் பேண்ட். நிறைய பேண்ட் இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே பண்ண முடியும், ஆடியோ, வீடியோ, மெசேஜஸ், கால்ஸ். ஒரு கால்ல இருக்கும் போது இன்னொரு காலை வெயிட் பண்ண முடியும், ஹோல்டு பண்ண முடியும். நம்ம நார்மல் கால் பேசிட்டு இருக்கும் போது வாட்ஸ்அப் கால் பேச முடியும். இந்த மாதிரி வந்து நம்ம போனுக்கே நிறைய பேண்ட், மல்டி பேண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. So it is the fastest and transmits large volumes of data at high speed. இதெல்லாம் உங்களுக்கு எங்க வரலாம் அப்படின்னா, அந்த நெட்வொர்க் லேண்ட் டிசைன் கொஸ்டின்ல வந்து மேபி ஆப்ஷன்ஸ்ல இதை கேட்கலாம். அதாவது ஏபிசி, நேரோ பேண்ட், வாய்ஸ் பேண்ட், பேஸ் பேண்ட், பிராட் பேண்ட் 4 கொடுத்துட்டு இவன் வந்து விஓஐபி பண்ணணும், அப்ப எந்த பேண்டை யூஸ் பண்ணணும்னு கேட்கலாம். வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்லாம் அட்வான்ஸ்டு, அப்போ பிராட் பேண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். உங்களுக்கு நேரோ பேண்ட்னா என்னன்னு தெரியணுன்ற அவசியம் இல்லை, வாய்ஸ் பேண்ட் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா பிராட் பேண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும், ஏன்னா அதை நம்ம யூஸ் பண்றோம், அதனால உங்களுக்கு அது தெரியணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு மாதிரி எம்சிக்யூல வந்து they can give you a situation as a competency based question. ஆஷா வாண்ட்ஸ் டு கனெக்ட் பண்ணணும், அவ வந்து வீடியோ கான்பரன்சிங் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அப்போ அவரோட கனெக்ஷன் சேனல் வந்து எப்படி இருக்கணும், நேரோ பேண்டா இருக்கணுமா, வாய்ஸ் பேண்டா இருக்கணுமா, பேஸ் பேண்டா இருக்கணுமா, பிராட் பேண்டா இருக்கணுமான்னு கேட்கலாம். அப்போ வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு இமீடியட்லி அண்டர்ஸ்டாண்ட் or eliminate the answers. இதெல்லாம் இருக்க முடியாது, பேஸ் பேண்ட் நம்ம படிச்சதே இல்லை, ஸோ பிராட் பேண்ட் இஸ் தி ஆன்சர் நீங்க பண்றதுக்கு தான் அது ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. சரி, அதே தான் பேண்ட்வித். பேண்ட்வித் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். எந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ்ல நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பேண்ட்வித். நம்ம இதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ரேடியோ நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. 96.5 FM பஸ்ல போறீங்க இல்ல கார்லயே போனா கூட ஒவ்வொரு 96.5 FMனா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க டியூன் இன் பண்ணீங்கன்னா அந்த சேனல்ல அவங்க பேசுறது எல்லாருமே கேட்கலாம். அதுதான் பேசிக்கா, அதுதான் கான்செப்ட். They are working on one channel. They have been given one channel with a frequency of 96.5, 91.3. அந்த மாதிரி ஏதாவது நிறைய குட்டி குட்டி குட்டியா ஃப்ரீக்வன்சி பேண்ட் வச்சுட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி பேண்ட் ஃபுல்லா ஒரு சேனல் வாங்கிட்டாங்க. அப்போ அவங்க அந்த சேனல்ல பிராட்காஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த சேனல்ல டியூன் இன் பண்ணோம்னு சொன்னா அவங்க பேசுறது எல்லாத்தையும் நம்மளால கேட்க முடியும். ஸோ பேசிக்கா கான்செப்ட் இதுதான். ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இஸ் கால்ட் அஸ் பேண்ட்வித். ஸோ நமக்கு வந்து அதே மாதிரி இப்போ லெட்ஸ் சே ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கும், ஒரு ஆக்ட் ஃபைபர் நெட் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா வந்து ஏர்டெல் வச்சிருக்கீங்கன்னா அவன் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸை வாங்கி வச்சிருவான். இந்த மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஃப்ரீக்வன்சிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளாக் பண்ணிப்பான். அப்ப நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிரைவேட்டா நம்ம பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வச்சிருக்கோம், அந்த ஃப்ரீக்வன்சில நம்மளும் இருப்போம், எங்க நெய்பர்ஸும் இருப்பாங்க. அப்ப எப்படி சீக்ரெசி ப்ரொடெக்ட் பண்றது, நான் பேசுறது எல்லாம் மத்தவங்களுக்கு கேட்க கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், ஐ வில் ஹேவ் மை ஓன் நேம்டு கனெக்ஷன், ஐ வில் பி யூசிங் த சேம் ரோடு தான். ஆனா ஒரு மாதிரி அவன் எப்படி மேனேஜ் பண்ணிப்பான், நான் யூஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்றேன், அந்த பேண்ட்வித்தை வந்து ஃபுல்லா நான் யூஸ் பண்ணல. லெட்ஸ் சே ஐ ஹேவ் 100 Mbps கெப்பாசிட்டி, 100 Mbps நான் அனுப்ப முடியும். நான் எப்ப யூஸ் பண்றேன், அந்த ஈவினிங் தான் யூஸ் பண்றேன், 5 to 9 நான் வந்து லைனை யூஸ் பண்றேன். ஃபுல் கெப்பாசிட்டி மேபி யூஸ் பண்ணதா இருக்கும். என் நெய்பரை போய் கேட்டாதான் தெரியும், மேபி அவங்க இதே டைம்ல அவங்க லாகின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஸ்லோ ஆகுமா இருக்கும் தெரியல. பட் டே டைம்ல எல்லாம் வந்து நான் யூஸ் பண்றது இல்ல, அப்ப ப்ராபப்லி அவங்க டே டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படிதானே ஒர்க் ஆகுது. ஸோ somehow he is very nicely balancing the 100 Mbps limit that he has by giving the same frequency to multiple users and
அந்த மல்டிபிள் யூசர்ஸும் வந்து they can use the same line for transmitting data. டீடைல்ஸ் தேவையில்லை, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கும் போது தெரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு பேண்ட்வித் அப்படிங்கிறது range of frequencies for the transmission of data தெரிஞ்சுக்கோங்க. and frequency is measured in same thing தான், hertz தான். frequency எப்படி hertz மெஷர் பண்றோமோ bandwidth இது ஒரு வாட்டி 2024ல क्वेश्चन கேட்டிருந்தாங்க. bandwidth is measured in hertz அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டா டிரான்ஸ்பர் ரேட் எதுல பண்றோம்? நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட் ஆர் நம்பர் ஆஃப் பிபிஎஸ் பிட்ஸ் பர் செகண்ட்ல இருக்கு. அப்போ கிலோ பிட்ஸ் பர் செகண்ட், மெகா பிட்ஸ் பர் செகண்ட், கிகா பிட்ஸ் பர் செகண்ட் இது கேட்பாங்க, எக்ஸ்பான்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ பாட்னா என்ன? ஒரு பிட் பர் செகண்ட் வந்து ஒரு பாட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இருக்கு, நெட்வொர்க்கோட பேசிக்ஸ்லயே இதெல்லாம் இருக்கு, ஆல்ரெடியும் கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸ்ல இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா டிஃபைன் அப்படின்லாம் கேட்டது கிடையாது. they have asked this in fill in the blanks or MCQs. அப்போ அந்த ஒரு பேசிக் ஐடியா ஆஃப் பேண்ட்வித், சேனல், டேட்டா டிரான்ஸ்பர் ரேட் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா I think you can survive here. Switching techniques ரொம்ப commonly as 2 mark question. What is circuit switching, what is packet switching? மெசேஜ் switching இப்ப சிலபஸ்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க, இல்லவே இல்லை. ஸோ ரெண்டே டைப் ஆஃப் ஸ்விட்சிங் தான் உங்களுக்கு. ஒன்னு சர்க்கியூட் ஸ்விட்சிங் which is not used any longer, ஒரு டெடிகேட்டட் பார்ட். இதுக்கு நான் உங்களுக்கு நடத்தும் போது முன்னாடி வந்தவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எக்ஸாம்பிள். முன்னாடி இருந்த ட்ரங்க் கால் சிஸ்டம்னு சொல்லுவோம். ட்ரங்க் கால்ஸ் அப்படின்னு கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் கூட தெரிஞ்சிருக்குமா எனக்கு தெரியல, பட் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு they might have known this. ஸோ அப்பெல்லாம் போன் இல்லாத போது ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ மட்டும்தான் போன் இருக்கும். அப்போ ஒரு வில்லேஜுக்கு வந்து ஒரு போன் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா டில் த வே எங்க அமெரிக்கால இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணா கூட அது வெயிட் பண்ணி ஒரு ½ an hour வரைக்கும் அந்த லைன் வந்து எங்கேஜ்டா தான் இருக்கும். ட்ரங்க் கால்னு பேரு. ஸோ அவங்க ஃபுல்லா கனெக்ட் பண்ணி அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் வேற யாரும் அந்த வில்லேஜுக்கு காலே பண்ண முடியாது. ஸோ that was a system where you have a dedicated path between the sender and the receiver. அவங்க கால் முடிக்கிற வரைக்கும் வேற எதுவும், அதுவும் 2 பேரும் அவைலபிளா இருக்கணும், அதுதான் அங்க அடுத்த கண்டிஷன். ஸோ இட் வாஸ் யூஸ்ட் இன் பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க், PSTN அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பேசிக்கா முன்னாடி இருந்து டெலிஃபோன் நெட்வொர்க் சிஸ்டம்ல யூஸ் பண்ணாங்க. இப்ப யூஸ் பண்றது எல்லாமே பேக்கெட் ஸ்விட்சிங் தான். டேட்டாவை என்ன பண்றாங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன், இது வந்து உங்களுக்கு எல்லாம் வரணும். என்னுடைய நான் பேசுறது எல்லாமே சங்கா அழகா டிவைட் ஆயிடுது. அதுக்கு ஹெட்டர் போட்டுக்குது. என்ன ஹெட்டர் போடுது, இந்த ஜூம் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டவங்க எல்லாருக்குமே இந்த மெசேஜ் போகும்னு போட்டுக்குது. பக்கத்துல யாரோ ஒருத்தர் ஐடி கால்ல இருப்பாங்களா இருக்கும், அவங்க பேசுறதும் பேக்கெட் ஆயிடுது. அவங்களதெல்லாம் பேக்கெட்டுக்கு வேற அட்ரஸ் போட்டுக்குது. மெசேஜ் இருக்கு, அட்ரஸ் இருக்கு. எவ்ரிபடி இஸ் டிராவலிங் இன் த சேம் ரோட் அண்ட் இட் இஸ் அந்த அட்ரஸ்க்கு ஏத்த மாதிரி உங்க அத்தனை பேருடைய சிஸ்டம்க்கும், உங்க 20 பேருடைய சிஸ்டம்க்கும் என்னுடைய பேக்கெட் இஸ் கம்மிங். அண்ட் ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் லெஸ் தேன் அ செகண்ட். ஆக்சுவலா பேசுறதுக்கும் உங்களுக்கு தெரியறதுக்கும் 1 நிமிஷம் லேக் இருக்குமா இருக்கும், 1 நிமிஷம் கூட லேக் இருக்கா, 30 seconds லேக் இருக்குமா இருக்கும். ஸோ அவ்வளோ குவிக்கா திஸ் இஸ் ஹேப்பனிங் விச் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் தி நெட்வொர்க். திருப்பி சொல்றோம், பேக்கெட் ஸ்விட்சிங் கேட்பாங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூவும் கேட்பாங்க. பேக்கெட் ஸ்விட்சிங்னா the message is divided into fixed size packets. அந்த பேக்கெட்ல ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து அட்ரஸ்க்கு விட்டுருவாங்க, விட்டுட்டு மெசேஜ் வச்சுப்பாங்க. இந்த மெசேஜஸ் எல்லாம் போயிட்டு நம்பரோட போகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லெட்ஸ் சே நான் முதல் பேசுறது 1, நெக்ஸ்ட் பேசுறது 2 அப்படின்னு சங்கா டிவைட் ஆயிட்டு அங்க போகும்போது ஆர்டர் பண்ணிக்கும். இட் ஹாஸ் ஆல் த ப்ரோட்டோகால்ஸ் இன் பிளேஸ். உங்க எண்டுக்கு வரும்போது ஈவன் இந்த ஃபேஸே சொல்றேன், எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது ஃபேஸ், தலைப்பாதி கழுத்து கீழே 3 பார்ட்டா டிரான்ஸ்மிட் ஆகுமா இருக்கும், 1 2 3ன்னு போட்டு வருமா இருக்கும். அங்கவே கரெக்டா போட்டுச்சுன்னா உங்களுக்கு திருப்பி ஏன் ஃபேஸ் ஒழுங்கா அப்படியே தெரியும், தப்பா போட்டுச்சுன்னா தலை கீழே தெரியும் உங்களுக்கு, இல்லையா? So all this is happening. You will study how it is happening only in higher grades. சரியா? ஸோ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் பேக்கெட் ஸ்விட்சிங் உடைய அட்வான்டேஜ் என்ன. ஸோ இங்க வந்து எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் த சேனல். நானே சேனலை வச்சுக்கிட்டு பண்றதுக்கு பதிலா எல்லாருமே அந்த சேனலை யூஸ் பண்ணி டேட்டாவை அமைச்சிட்டே இருக்கலாம், நிறைய டேட்டா டிரான்ஸ்பர் ஆகும். ஸோ இட் இஸ் த மோஸ்ட் ப்ரெவலண்ட் மெத்தட் யூஸ் நவடேஸ். இப்பெல்லாம் சர்க்கியூட் ஸ்விட்சிங்லாம் யாரும் யூஸ் பண்றதே கிடையாது. ஒன்லி பேக்கெட் ஸ்விட்சிங் இஸ் பீயிங் யூஸ்ட். பேக்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, பேக்கெட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஹெட்டர்னு சொல்ல வேண்டிய, நீங்க வந்து சொல்ல வேண்டியது பேக்கெட்ல மெசேஜ் இருக்கும் அண்ட் சம் இன்ஃபர்மேஷன் ஃபார் த அட்ரஸ் ஆர் ஹவு டு ஃபைண்ட் த ரெசிபியன்ட். ரெசிபியன்ட் யாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஹெட்டர்ல இருக்கும். ஹெட்டர்ல என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. போர்ட்ல இல்ல, ஒரு கேவி பேப்பர்ல அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்திருக்கு. பேக்கெட் ஸ்விட்சிங்ல வாட் டஸ் அ பேக்கெட் கன்சிஸ்ட் ஆஃப்னா, பேக்கெட்ல 2 பார்ட் இருக்கும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவல் மெசேஜும் இருக்கும், அந்த மெசேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஹெட்டர்ல இருக்கும். ஹெட்டர்ல நிறைய விஷயங்கள் இருக்கும், அட்ரஸ் இருக்கலாம், சீக்வென்ஸ் இருக்கலாம்,
எது ஃபர்ஸ்ட் மெசேஜ் செகண்ட் மெசேஜ்னு இருக்கலாம். ஸோ ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் நிறைய சான்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு. அது நம்ம வந்து 2 மார்க் அளவுக்கு படிச்சுக்கோங்க. அதையுமே டிரான்ஸ்மிஷன் மீடியா இஸ் த நெக்ஸ்ட் பாசிபிள் கொஸ்டின். ஸோ வயர்டு வயர்லெஸ் பத்தி கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து வாட் இஸ் இட் கேட்பாங்க. இட் இஸ் a communication channel which carries a signal from the center to receiver. இதுல coaxial cable twisted pairல twisted pair தான் ஆக்சுவலா சீப்பஸ்ட். கோஆக்சியல் கேபிள்ல ட்விஸ்டட் பேருக்கு மேல ஒரு பிளாக் இன்சுலேஷன் போடுறாங்க to avoid interference. Fiber optic cable works on the principle of light reflections. So எது வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கல்னு கேட்டாங்கன்னா ட்விஸ்டட் பேர் தான் மோஸ்ட் எக்கனாமிக்கல். அதை விட வந்து கோஆக்சியல் கேபிள் வந்து எக்கனாமிக்கல் as well as it avoids interference. எது மோஸ்ட் எஃபிஷியன்ட்னு கேட்டாங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் தான் எஃபிஷியன்ட். பட் இதோட ஒர்க்கிங் பத்தி உங்களுக்கு இது வரைக்கும் எப்பயுமே அவங்க கேட்டது கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்க எதை யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹில்லி ரீஜனா இருக்கு, நம்மளால வந்து தோண்டி வயர்டு மீடியம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஹில்லி ரீஜன்ஸ் அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ல க்ளூ கொடுத்தாங்கன்னா we will go for wireless media தான். இதுல நான் உங்களுக்கு நிறைய எழுதியிருப்பேன் நினைக்கிறேன், திருப்பியும் போட்டிருப்பேன். இந்த மெயினா அந்த ரேடியோ வேவ்ஸ் they are omnidirectional. நான் ஒரு ஆன்சர் கீ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் எக்ஸாக்டா போர்டு எக்ஸாம்ல கொடுத்துருக்க மாதிரி. ஸோ ஆம்னி டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லும் போது எங்க வேணா யார் வேணா இருக்கலாம் இல்லையா. இட் வில் கம் ஃப்ரம் வேரியஸ் பிளேசஸ். ஸோ எக்ஸாக்டா வந்து சென்டரும் ரிசீவர் ஆண்டனாஸும் அலைன்டா இருக்க வேண்டாம். மைக்ரோவேவ் ஹேவ் அ லாட் ஆஃப் எனர்ஜி. மைக்ரோவேவ் கம்யூனிகேஷனும் யூஸ் பண்ணுவாங்க வயர்லெஸ்ல. சேட்டலைட் தான் வந்து நம்ம எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிடுவோம். சேட்டலைட் வந்து கான்டினென்ட் டு கான்டினென்ட் போகும்போது சேட்டலைட் தான் யூஸ் பண்ண முடியும். இங்க இருந்து மேல போய் திருப்பி கீழே வரணும் அது. ஸோ சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து அக்ராஸ் கான்டினென்ட்ஸ் போட்டா வேற ஆப்ஷனே இல்லாம சேட்டலைட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அது எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அப்படிதான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ சசப்டபிள் டு வெதர் எதுன்னு கேட்டா ரேடியோ வேவ்ஸ் கண்டிப்பா. அப்ப வெதர் எதுக்கு மேட்டர் ஆகாது, சேட்டலைட்டுக்கு மேட்டர் ஆகாது. ஏன்னா கீழே தான் மழை பெய்யுதே, அதான் சேட்டலைட்டுக்கு போயிருச்சு இங்க இருந்து, அங்கிருந்து திருப்பி கீழே வரப்போகுது. ஸோ தெர் வில் பி நோ ப்ராப்ளம் வித் வெதர் கண்டிஷன்ஸ் ஃபார் சேட்டலைட் கம்யூனிகேஷன். இந்த குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு பின்னாடியும் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஜென்ரலா ரொம்ப ரேரா 2 மார்க் கொஸ்டின்ல முன்னாடிலாம் கம்பேர் பண்ண சொல்லி கேட்பாங்க. வயர்டு வயர்லெஸ் கம்பேர் பண்ணுங்க, எது give some advantages of fiber optics, give some advantages of infrared radio waves எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்புற நோட்ஸ்ல அது கண்டிப்பா இருக்கு. 12th ஓட நோட்ஸ்ல இதுல இதையும் வந்து ஓரளவுக்கு போட்டிருக்கேன் நான். I did not check it much, but ஒரு பேஸா இதுல வந்து இன்ஸ்டாலேஷன் ஈஸியா கஷ்டமா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு இங்க போட்டிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். Radio waves propagates in omnidirection. It can penetrate solid walls or buildings. Aligned with each other இருக்கணும். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் இன்ஃப்ராரெட்ங்கிறது ரிமோட் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க ஜஸ்ட் டிவி ரிமோட் மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் கான்டாக்ட் இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ வால் எல்லாம் பெனிட்ரேட் பண்ணாது. ஸோ இன்ஃப்ராரெட் இஸ் யூஸ் ஒன்லி ஃபார் வித்தின் ஒரு ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ்ல தான் இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ண முடியும். நெட்வொர்க் டிவைசஸும் இம்பார்ட்டன்ட். நான் போட்டிருக்க டேபிள் எல்லாமே ஏற்கனவே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ஹப் அண்ட் அ ஸ்விட்ச்? ஹப் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களானே தெரியல. இந்த மாதிரி இருக்கும் ஹப். நெட் முன்னாடி வந்ததுதான். இங்க வந்து 4 போர்ட் தான் இருக்கு பாருங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 4 தான் டிவைஸ் கனெக்ட் பண்ண முடியும் இதுல. இங்க வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் இன்டெலிஜென்ட். ஃபர்ஸ்ட் வந்ததுனால ரொம்ப பேசிக்கா இருக்கும். பட் எஸ், ஒரே ஒரு கம்ப்யூட்டர் ஈத்தர்நெட் கார்டு வச்சு டைரக்டா டெலிபோன் லைன்ல இருந்து போட்டு மோடம்ல கொடுத்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்த டிவைஸ் இது. ஸோ மோடம் வந்து மாடுலேட்டர் டிமாடுலேட்டர். நம்ம வந்து பேசுறத இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் தட் இன்டு டிஜிட்டல் டேட்டா இன்டு அனலாக் சிக்னல்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் அலாங். ஃபாஸ்டா டிரான்ஸ்மிட் ஆகும் அனலாகா இருந்துச்சுன்னா. அப்ப வயர்ல ஈஸியா அந்த அனலாக் டிரான்ஸ்மிட் ஆயிட்டு ரிசீவர் கம்ப்யூட்டருக்கு போனதுக்கு அப்புறமா அந்த அனலாக் சிக்னல்ஸ் வந்து 0s and 1s மறுபடியும் மாத்துறது டிமாடுலேட்டர். ஸோ மோடம் வந்து 2 இடத்துலயுமே இருக்கும். இட் வில் ஒர்க் ஆஸ் அ, நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, டிஜிட்டலா போயிட்டு கம்ப்யூட்டர்ல இருந்து வர்றத மோடம் வில் கன்வெர்ட் இன்டு அனலாக் சிக்னல். அதர் எண்ட்ல இந்த அனலாக் சிக்னல்ல திருப்பி 0s and 1s மாத்தி கம்ப்யூட்டருக்கு அது கொடுக்கும். ஸோ ரெண்டுமே பண்றது மோடம் தான். மோடம் தான் ஃபர்ஸ்ட் பேசிக் டிவைஸ். அதுக்கப்புறம் ஹப் கொண்டு வந்தாங்க. ஹப் வந்து மோடம் உள்ளேயே இருக்கும், ஹப்லயே சேர்ந்து இருக்கும். இட் வில் கனெக்ட். மோடமோடைய வேலை வந்து கனெக்டிங் டு ஐஎஸ்பி. ஐஎஸ்பினா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னா யாரு? நம்மளுடைய ஆக்ட், ஹேத்வே, ஏர்டெல், ஜியோ, இவங்க எல்லாமே இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இவங்களோட கனெக்ட் பண்ண யூஸ் பண்றதுதான் மோடமோட வேலையா இருந்துச்சு. ஹப் வந்ததுக்கு அப்புறம் 2 வேலையும் சேர்த்து ஹப்பே பண்ணும். 2 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி ஒரே
ஐஎஸ்பிஓ ஒரே ஒரு கனெக்ஷன் வாங்கினா போதும், 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஹப்ல வந்தது. ஸ்விட்சுக்கு வரும்போது பாருங்க எத்தனை இருக்கு பாருங்க. உங்க லேப்ல எல்லாம் நீங்க பாத்துருக்கணும் இந்த மாதிரி சிஸ்டம். 20 கம்ப்யூட்டர் 30 கம்ப்யூட்டருக்கு கூட ஒரே ஒரு ஸ்விட்ச் இருந்துச்சுன்னா போதும், ஒரே ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா போதும். ஸோ இட் வாஸ் அன் இன்டெலிஜென்ட் ஹப். ஸோ ஸ்விட்சையும் தாண்டி தான் வந்து நம்ம ரவுட்டர்ஸ் இப்போ யூஸ் பண்றோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே ரவுட்டர்ஸ் தான். அப்போ ரவுட்டர்ஸ்ல எல்லாமே இருக்கு. இட் இஸ் இன்டெலிஜென்ட் ஸ்விட்ச். ஸ்விட்சுக்கும் மேல அது. இட் ஒர்க்ஸ் வித் சிமிலர் டோபாலஜி அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்க்கு ஒர்க் ஆகும். நமக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க. இப்போ நம்ம வீட்டில் ரவுட்டர் தான் இருக்கு, லேப்டாப் இங்க ஒர்க் ஆகுது, என்னுடைய போன் இது வைஃபைல ஒர்க் ஆகும். ஸோ ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனை வச்சுக்கிட்டு நான் டேப் யூஸ் பண்ணலாம், ஒரு மேக் மிஷின், ஒரு விண்டோஸ் மிஷின், ஒரு ஸ்மார்ட் போன், ஒரு ஆப்பிள், என்ன வேணா நான் யூஸ் பண்ணலாம். டிஃபரெண்ட் ப்ரோட்டோகால் இருக்கிறதுக்கு இதுக்கு பிரச்சனையே கிடையாது. சிமிலர் டோபாலஜி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். You're all connected in a bus or a star. அது என்ன நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். பட் this is what is a router for us. ஸோ ரவுட்டரோட கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதை கொடுத்துட்டு fill in the blankல கேட்பாங்க. இந்த டிவைஸ் வந்து ரவுட்டர் யூஸ் பண்ணுமா, பிரிட்ஜ் யூஸ் பண்ணுமா, கேட்வே யூஸ் பண்ணுமான்னு. பிரிட்ஜ் வந்து எல்லாமே சிமிலர்ப்பா. இட் இஸ் ஒன்லி a bridge. ஸோ சேம் ப்ரோட்டோகால், சேம் டோபாலஜி இருக்கணும் ஃபார் பிரிட்ஜ். இங்க வந்துட்டு இட் கேன் ஹேவ் அ டிஃபரெண்ட் ப்ரோட்டோகால், தட் இஸ் டிஃபரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கலாம். போனுக்கு லேப்டாப்னு என்ன வேணா இருக்கலாம். ரவுட்டருக்கு ஆனால் சிமிலர் டோபாலஜியா இருக்கணும். கேட்வேஸ்ல எல்லாமே டிஃபரெண்டா இருந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் கேட்வேஸ், நம்ம பணம் கட்ட போறோம், பேமெண்ட் கேட்வேஸ் கட்ட போறோம். நம்ம கிட்ட வந்து போன்ல நம்ம வந்து பேங்க் ஐசிஐசிஐல வச்சிருக்கோம், ஆனா ஹெச்டிஎஃப்சி கேட்வே இருக்கு. இட் டசன்ட் பாதர் அட் ஆல். நீ என்ன வேணா போன்ல வச்சுக்கோ, லேப்டாப்ல வச்சுக்கோ, ஒரு கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணா பேமெண்ட் நடக்கும். அந்த மாதிரி டிவைசஸ்க்கு யூஸ் பண்றது வந்து கேட்வேஸ்னு பேரு. ஸோ இட் வில் யூஸ் டிஃபரெண்ட் டோபாலஜிஸ் அண்ட் டிஃபரெண்ட் ப்ரோட்டோகால். இந்த வேர்ட்ஸை மட்டும் வச்சுதான் கேட்பாங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இஸ் ஒன் ஒரு பெரிய புக்கு. நாங்க வந்துட்டு டெனன்பாம் நினைக்கிறேன், இவ்வளவு குண்டு புக் அது. அந்த புக்கு ஒரு ஃபுல் செமஸ்டர் நாங்க படிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோ பெருசு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு நீங்க உள்ள போனீங்கன்னா நெட்வொர்க்ஸ் பத்தி படிக்கிறது. அதுல இருந்து ஒரு குட்டியா அங்கங்க வந்து ஒரு 4 லைன் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. அதனால இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு விஷுவலைஸ் மோர் தேன் திஸ். ஸோ கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் த பெஸ்ட் யூ கேன் டூ ஃபார் நெட்வொர்க்ஸ். ரொம்ப டீப்பா உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது புரியாது. ஏன்னா அதெல்லாம் நீங்க வந்து ஒர்க் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியும் இதுல. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் போர்டு எக்ஸாமோட மார்க்கிங் ஸ்கீம் இங்க நான் போட்டிருக்கேன். அவங்க ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல வாட் இஸ் அ ஸ்விட்ச், வாட் இஸ் அ ரவுட்டர், வாட் இஸ் அ கேட்வேன்னு கேட்டாங்கன்னா நீங்க எழுத வேண்டிய இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. நான் சொன்னதுதான் இங்க இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்ல வேர்ட்ஸ் இருக்கும், கொஞ்சம் பெட்டர் வேர்ட்ஸா இருக்கும், கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க அதை. சரியா? டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் ரொம்ப நிறைய வாட்டி கேட்கறாங்க. இது வந்து அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ரேஞ்ச் எல்லாமே தெரியும். லேன் இது ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பேன்னா லேப்டாப் டு லேப்டாப், போன்ல இருந்து நீங்க வந்து அனுப்புறீங்க, ஒரு போன் டு இன்னொரு போன் போட்டோஸ் அனுப்புறீங்க, அப்போ ஃபார்ம் ஆகிற நெட்வொர்க்கு பேரு பர்சனல் ஏரியா நெட்வொர்க், பேன். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ல லேன் வந்து 1 கிலோமீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா லேன்னு சொல்லுவோம். ஒரே சிட்டிக்குள்ள இருந்ததுன்னா வித்தின் 50 கிலோமீட்டர்ஸ் இருந்ததுன்னா அதை மேன்னு சொல்லுவோம், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். வேன் வந்து கண்ட்ரி ஃபுல்லா எங்க இருந்தாலும் யூஸ், மத்த எல்லாமே வந்து வேன் தான், WAN. சரியா? டோபாலஜிஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. கொடுத்துருக்க டோபாலஜி என்னன்னு கேட்பாங்க. ஸோ பஸ் டோபாலஜி அப்படின்னா ஒரு காமன் பேக் போன், ஒரு வயர் இருக்கும், அங்க இருந்து எல்லாரும் வந்து தே கேன் ஜஸ்ட் புது வயரை பிடிச்சி இழுத்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அது பஸ் டோபாலஜி. உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன? இட் இஸ் ஈஸி, லோ காஸ்ட், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். பட் பிரச்சனை என்ன, இங்க வந்து பின்னாடி போற சிஸ்டம்க்கு ஸ்லோ ஆயிடும். அது நமக்கு தெரியும். ஏன்னா இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்ப கடைசியில இருக்கவனுக்கு கண்டிப்பா ஸ்லோ ஆகும் இன்ஃபர்மேஷன். சென்ட்ரல் கேபிள் வந்து பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் யாருக்குமே வராது. இதெல்லாம் நீங்க பாத்துருக்கணும், வில்லேஜ் எல்லாம் இருந்தீங்கன்னா பாத்துருக்கணும். அந்த மங்கி எல்லாம் வந்து என்ன பண்ணும், ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும். கேபிள் டிவி நெட்வொர்க் இருக்கும் அங்கெல்லாம். நம்மள மாதிரி இந்த ஃபயர் ஸ்டிக் எல்லாம் கிடையாது. இன்னும் கூட நிறைய அரசு கேபிள் அந்த மாதிரி கேபிள் வச்சிருக்காங்க. அந்த கேபிள்ல வந்து ஒரு ஏதாவது இடத்துல வந்து மங்கி வந்து மேல ஏறி ஊஞ்சல் ஆடிச்சுன்னா, பிஞ்சு போயிருச்சுன்னா ஃபுல்லா வராது. அது திருப்பி ரிப்பேர் பண்ணாதான் மொத்த ஸ்ட்ரீட்டுக்கும் கனெக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து இட் வில் பி தேர் வித் பஸ் டோபாலஜி. பட் எஸ், எது வந்து லோ காஸ்ட்னு கேட்டாங்கன்னா இதுதான் லோ காஸ்ட். நமக்கு கேபிள் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு மெயின்ல இருந்து எடுத்தா போதும் நம்ம வயர். இட்ஸ் ஜஸ்ட் காப்பர் வயர்ஸ், கோஆக்சியல் கேபிள்ஸ் அலாங். ஸோ ஸ்டார் டோபாலஜி இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ். பெஸ்ட்னு சொல்றாங்க இங்க. ஏன்னா வந்து இங்க ஹப் இருக்கு, எல்லா இடத்துக்கும் இங்க இருந்து பண்றாங்க. ஸோ இங்க வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், கேபிள் லென்த் ஜாஸ்தி, ஒவ்வொருத்தரும் சென்டருக்கு வரணும். ஸோ ரொம்ப தள்ளி இருக்கிறவங்களுக்கு இட் வில் பிகம் டிஃபிகல்ட். ஸோ காஸ்ட் ஆஃப் த கேபிள்ஸ், லாங்கர் கேபிள்னா இட் வில் பி எக்ஸ்பென்சிவ். அதுதான் நமக்கு இங்க பிரச்சனை. அதுவும் இங்க ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சென்ட்ரல் டிவைஸ் போச்சுன்னா மொத்தமா போச்சு. பட் அந்த பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ பஸ் நெட்வொர்க்லயும் கிட்டத்தட்ட அந்த ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும்.
பட் அங்க சென்ட்ரல் ஒரு டிவைஸ் இல்லாததுனால நம்ம வந்து அதை பத்தி பெருசா பேசுறது இல்லை. பட் இங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும்னா எக்ஸ்பென்சிவ் இஸ் டெஃபினெட்லி அ ப்ராப்ளம். செகண்ட் ஒன் வந்து சென்ட்ரல் டிவைஸ், ஒரு டிவைஸ் போயிருச்சுன்னா அங்கிருந்து தான் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் போகுது. ஸோ தென் த நெட்வொர்க் இட் செல்ஃப் வில் பிரேக் டவுன். ஸோ ரெண்டு அட்வான்டேஜ் ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த பாசிபிள் கொஸ்டின்ஸ் அந்த 2 மார்க்ல வந்து தே கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் யூ. அதுலயும் நான் சொன்ன மாதிரி பாஸ்ட் 2 இயர்ஸா சாய்ஸ் கொடுத்து தான் கேட்கறாங்க. எஸ்கியூஎல்க்கும் சாய்ஸ் இருக்கு, நெட்வொர்க்ஸும் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு கொஸ்டின்ல. சோ நான் 2 கொஸ்டின் கொடுத்து ஆர் 2 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா தெரியாம போறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு. பட் இருந்தாலும் இதெல்லாம் காமன் கொஸ்டின்ஸ் தானே, சோ படிச்சு வச்சுக்கோங்க. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் நான் படிச்சு வச்சுக்கோங்க. ட்ரீ டோபாலஜி உங்க புக்ல சும்மா சிலபஸ்ல கொடுத்துருக்கனால நான் போட்டிருக்கேன். இது நம்ம எப்பயுமே கேட்டதில்லை ரொம்ப. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், மேல ஒரு சோர்ஸ் கீழே போயிட்டே இருக்கும். இதை நம்ம எங்கேயுமே ஜெனரலா யூஸ் பண்றது கிடையாது. சோ இது வந்து எக்ஸ்டெண்டட் ஈஸிலின்னு சொல்றாங்க. இது 2 அட்வான்டேஜ். பட் இது எங்க யூஸ் பண்ணிருக்காங்க, அது எங்க அப்ளிகேஷன் எனக்கும் தெரியாது. நீங்க வந்து இது ஒண்ணுதான் மெயின் பாயிண்ட். இங்க ஆப்வியஸா கேபிள் லென்த் ஜாஸ்தி, இங்க இருந்து இங்க வரைக்கும் வர்றதுக்கு எத்தனை லேயரை தாண்டி வர வேண்டியதா இருக்கு. ஸோ கேபிள் லென்த் ஜாஸ்தி. இந்த இன்ஸ்டலேஷன் அண்ட் ரீகான்ஃபிகரேஷன் அது வெரி டிஃபிகல்ட். யார் எங்க கனெக்ட் ஆயிருக்காங்கன்னே தெரியாது நமக்கு. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் வேர் ஈச் ஒன் இஸ், எந்த சப்நெட்ல இருக்கு, எந்த இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ற ஒரு கான்ஃபிகரேஷன் இது. இப்ப யார் எந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்காங்க, எங்க பிரச்சனை வந்தா யாரை போய் கான்டாக்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் இந்த நெட்வொர்க்கிங். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் சிலபஸ்ல இருக்க பஸ் ட்ரீ ஸ்டார் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்க சிலபஸ்ல. ஸோ ட்ரீனா அப்ப என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு அதுவும் போட்டிருக்கேங்க. நீங்க பண்ணக்கூடாத ஒண்ணு மட்டும் இங்க எழுதியிருக்கேன் நானு. இது 2 வந்து ஜஸ்ட் நோ வாட் இட் இஸ். இது நம்ம எங்கேயுமே நம்ம ஆன்சர்ல யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? நம்மளோட லேண்ட் டிசைன் பண்ணும்போது யூஸ் பண்ண கூடாத 2 நெட்வொர்க் வந்து ரிங்கும் மெஷ்ஷும். இது எங்க யூஸ் பண்ணுவாங்க? ஒன்லி இன் ஹைலி கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ். ஒரு ஹாஸ்பிட்டல் சிஸ்டம், லைஃப் சப்போர்ட் இருக்க சிஸ்டம்ஸ், வேறின் ஒரு செகண்ட் கூட பவர் போக கூடாது அப்படிங்கிற மாதிரியான இடத்துலதான் வந்து இந்த மாதிரியான நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. So நமக்கு இருக்க நார்மல் சிச்சுவேஷன்ஸ்ல we will never go for this. We will either stick to bus or star தான். இதுல உங்களுக்கு சில ரூல்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இந்த லேண்ட் டிசைன்ல உங்களுக்கு தேவையானது. இப்ப இங்க வந்துட்டு நமக்கு மெயினா தேவையானது ரிப்பீட்டர்ஸ். இந்த பாயிண்ட் நமக்கு தேவை. ரிப்பீட்டர்ஸ் எங்க யூஸ் பண்ணணும்? ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணணும். எவ்வளவு? 100 meters. Greater than 100 meter length இருந்துச்சுன்னா then we will use repeaters, otherwise we will not. சரியா? முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த நாலேஜ் சப்ளிமெண்ட் நம்ம 100 வாட்டி பண்ணிருக்கோம் இதை. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்கன்னு உங்களுக்கு இங்க போட்டிருக்கேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி போட்டிருக்கேன் நீங்க படிச்சுக்கிறதுக்கு. சஜஸ்ட் கேபிள் லே அவுட் கேட்டிருக்காங்க, நான் வரைஞ்சிருக்கேன் திரும்ப. அதை நான் எப்படி எடுத்து வரைஞ்சிருக்கேன்? இப்போ வந்து இருக்கிறதே குட்டி லென்த் நான் எடுத்துப்பேன். C to D வந்து 25. நெக்ஸ்ட் இருக்கிறதுலயே குட்டி வந்துட்டு 50. A to B, A to C 90. ஸோ இப்போ நான் இதை வரைஞ்சிட்டு ஐ கேன் சே மினிமம் கேபிள் லென்த். மினிமம் கேபிள் லென்த் லே அவுட் இதை நான் போட்டுக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன், நெக்ஸ்ட் எங்க வந்து சர்வர் வைக்க போறேன்? பிளாக் சில சர்வர் வைக்க போறேன். ஸோ நான் இன்னொரு லே அவுட் இங்க வரைஞ்சிக்கலாம். இப்ப ஏற்கனவே சில இருந்து ஏக்கு 90 தான், சில இருந்து டிக்கு 25 தான். இப்ப சில இருந்து பிக்கு பாக்குறேன் 150 இருக்கு. 100 மீட்டர் ஜாஸ்தி கேபிள் லென்த், ஆனா இது ஸ்டார் ஆயிடுது. சரியா? சோ நான் இந்த क्वेश्चनக்கு நீங்களே ஆன்சர் கீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். they will always accept 2 layouts for this, but you have to give a proper reason. நிறைய டைம் இருக்கும். சோ 2 லேஅவுட் உங்களுக்கு கன்ஃபார்ம்டா வந்து இந்த மாதிரி 100 மீட்டர்லாம் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா 2 லேஅவுட்டும் வரைஞ்சிட்டு ஸ்டார் டோபாலஜி பெட்டர். ஆனா ஸ்டார் டோபாலஜி போட்டா 100 மீட்டர் கேபிள் லென்த் ஜாஸ்தி ஆகுது. சோ லேஅவுட் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை லேஅவுட் 1ன்னு போடுங்க. உங்க டிசைன் தான் அவங்க கேட்கறாங்க. சோ உங்க சாய்ஸ் தான் நீங்க எப்படி போடுறீங்கன்னு சொல்லிட்டு. லேஅவுட் 2 சஜஸ்ட் அப்படிங்கிற क्वेश्चंसக்கு ஓபன் எண்டட் ஆன்சர்ஸ் தான். ஸோ எதையுமே அவங்க தப்பு சொல்ல முடியாது. நீங்க ரிங் போடாத வரைக்கும், ரிங் போட்டு திருப்பி வந்து நல்லா இருக்கே பில இருந்து டிக்கு அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தப்பு போட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. மற்றபடி வந்து நீங்க ஸ்டார் போட்டாலும் சரி, பஸ் போட்டாலும் சரி ஓகே தான். எழுதும் போதே கேபிள் லென்த் எழுதிருங்க, மினிமம் கேபிள் லென்த் எழுதிருங்க. மோஸ்ட் சூட்டபிள் பிளேஸ் வந்து பிளாக் சி, as this block has the maximum number of computers. எக்ஸாக்டா இந்த லைனே எழுதுங்க. நீங்க வந்து வேற மத்த கைட் எல்லாம் பார்த்து கூட கன்ஃபியூஸே ஆயிக்காதீங்க. ஸ்டாண்டர்டா 10 வருஷமா இதான் அவங்க ஆன்சர் கொடுக்குறாங்க. இந்த கொஸ்டின் எப்படியும் பேப்பர்ல இருக்கும். எந்த இடத்துல சர்வரை வைக்கணும், எங்க நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கோ அங்கதான் வைக்கணும். சோ போட்டாச்சு. Suggest the placement of the following devices. Repeater.
ஸோ நம்ம வந்து A and C யூஸ் பண்ணோம்னா இந்த கேஸ்ல பாருங்க 90 மீட்டர் தான் இருக்கு. இஸ் லார்ஜ்னு போட்டிருக்காங்க. இது வந்து நாலேஜ் சப்ளிமெண்ட் கொஸ்டின் வந்து 2017-18 கேட்ட கொஸ்டின். அதனால அவங்க இப்படி ஆன்சர் கீ கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா வந்து 100 மீட்டர் இருந்தாதான் போட சொல்றாங்க. பட் நீங்க எழுதலாம், இது வந்து 90 மீட்டரா இருக்கு, இது வந்து நியர்லி ரொம்ப ஜாஸ்தி, அதனால நான் வந்து யூஸ் பண்றேன் நீங்க சொல்லலாம் ரிப்பீட்டரை. நான் வரைஞ்சும் காமிச்சிருக்கேன் இங்க. ஏன்னா வந்து அவங்க சஜஸ்ட் த பிளேஸ்மென்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால நான் வந்து எங்க போடுவேன்னு வரைஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் ஹப் இங்க போட்டிருக்கேன், திருப்பி அந்த லே அவுட்டை வரைஞ்சு ஹப்னு போட்டிருக்கேன். பட் நம்ம வந்து ஸ்விட்ச் தான் நம்ம இங்க போடணும். இதுதான் இப்ப பெட்டர் ஆன்சர். எல்லா பிளாக்லயும் வேணும்பா, இதுக்கு ரீசன் எழுதணும். எங்கெல்லாம் மோர் தேன் ஒன் கம்ப்யூட்டர் இருக்கோ அங்கெல்லாம் we have to use a hub or a switch. hub or a switch. ஸோ இது நீங்க வந்து வரையணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல. இப்பெல்லாம் அது கேட்கறது இல்ல. முன்னாடி வந்து நாங்க எங்களை வரைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஷோ த பிளேஸ்மென்ட் கேட்பாங்க முன்னாடி, அப்போ வந்து வரைஞ்சு காமிக்க சொன்னாங்க. பட் இப்போ அது தேவையில்லை, நீங்க எழுதினாலே போதும். யூ கேன் சே தட் இன் all the blocks we need a switch to interconnect the group of cables from different computers. நான் கொஸ்டின் வந்து உங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீம் படியே போட்டிருக்கேன். ஏன் வேணுங்கிறதையும் கரெக்டா எழுதிருங்க. interconnect the computers. ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ல இருந்து வர கனெக்ஷனை எடுத்து மொத்தமா கனெக்ட் பண்றதுக்கு மோர் தேன் ஒன் கம்ப்யூட்டர் இருந்தா we need a hub or a switch. ஃப்ரண்ட் ஆஃபீஸ், இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு சொன்னேன். இங்க பாருங்க, ரேடியோ வேவ்ஸ்க்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. நல்ல ப்ரீமேட் சென்டென்சஸ். நம்ம வந்து கவிதையெல்லாம் வந்து நமக்கு தானா வரலன்னா காப்பி அடிச்சிடலான்ற மாதிரி காப்பி அடிச்சுக்கலாம் நம்ம அழகா. இது the most economic way to connect with reasonable speed would be to use radio wave transmissions as they are. 4 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. easy to install, they can travel long distances and penetrate buildings easily, they are also omnidirectional. அவ்வளவுதான், 4 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஃபுல் மார்க் வாங்கிடலாம் நம்ம இதுல. ஸோ ரேடியோ வேவ்ஸோட அட்வான்டேஜஸ் என்னங்கிறது அவங்க மார்க்கிங் ஸ்கீம்லயே பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வளவலன் கதையே வேணாம். தே ஆர் ஈஸி டு இன்ஸ்டால், தே கேன் டிராவல் லாங் டிஸ்டன்சஸ், தே கேன் பெனிட்ரேட் பில்டிங்ஸ், தே ஆர் ஓம்னி டைரக்ஷனல். இந்த 4 பாயிண்ட் நீங்க எழுதினீங்கன்னா போதும். 4 பாயிண்ட் இருக்கு ரேடியோ வேவ்ஸ்க்கு. சரியா? எக்கனாமிக்கல் அது ஃபர்ஸ்ட் நமக்கு. ஸோ இந்த பார்ட்ல இருந்து ஒரு 2 மார்க்லும் கேட்டுருவாங்க. ஆர்ல அடுத்த பார்ட். ஸோ ஒரு 2 மார்க் மைட் கம் ஃப்ரம் எனி ஆஃப் தீஸ் டாபிக்ஸ். இன்னொரு 2 மார்க் will start from here. அப்ப அந்த 2 மார்க்ல தான் உங்களுக்கு ஒரு அப்ரிவியேஷன் கண்டிப்பா வந்துடும். ஸோ இருக்கிற எல்லா அப்ரிவியேஷனும் ஒரு மாதிரி நீங்க படிச்சுக்கணும். சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் படிங்க, டெக்ஸ்ட் புக்கு போகாதீங்க. டெக்ஸ்ட் புக் முமிதாரோட எந்த புக்குக்கும் போகாதீங்க. சிலபஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த எல்லா வேர்டை பத்தியும் உங்களுக்கு ஒரு லைன் தெரியுமா அப்படின்னு நீங்க பார்க்கணும். நான் உங்களுக்கு இதை டீடைல்டா போறது இல்லை, நம்மளுக்கு இங்க ஏற்கனவே இருக்கு. HTML, XML. HTMLனா என்னப்பா? மார்க்அப் லாங்குவேஜ். அது டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்றது. XMLங்கிறது இது எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து டேட்டாவை கேரி பண்ண யூஸ் பண்ணுவோம் நம்ம. அதாவது நம்ம இன்டர்நெட்ல வந்து how will you send, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இல்ல. நம்ம இங்க இருந்து ஒரு வெப்சைட்டுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பணும், நான் எப்படி அனுப்புவேன்? I have to send it through XML தான். அப்போ வந்து அந்த XML ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்ப என்ன சொல்லியிருப்போம், இங்க வந்து ப்ரீ டிஃபைன் டேக்ஸ் இருக்கு. HTMLனா எல்லா இடத்துலயும் HTML தான், அது லாங்குவேஜ் மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? பாடினா பாடி தான். ஆனா XMLக்கு அப்படி கிடையாது. ஸ்கூல் டேட்டானா ஸ்கூல்னு இருக்கும், இதே வந்து எம்ப்ளாயி டேட்டானா EMPன்னு இருக்கும். ஸோ இட் ஹாஸ் யூசர் டிஃபைன் டேக்ஸ். ஸோ இது ஒரு காமன் கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் HTML அண்ட் XML கேட்பாங்க. அப்படி கேட்டா யூ நோ ஹவு டு ரைட் த ஆன்சர்ஸ். ஜஸ்ட் எனி 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்க போதும். டைம் இருந்ததுன்னா எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் கொடுங்க. டைம் இருக்கும், ஸோ எக்ஸாம்பிள் கொடுங்க. எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரா எழுதுனீங்கன்னா பிரச்சனையே இல்லை நமக்கு. அவங்க வந்து அந்த ஆன்சர் கீழே அந்த பாயிண்ட் இல்லைன்னா கூட they will consider the example, they will give you full marks. சரியா? எக்ஸ்பான்ஷன்ஸ், வேர்ல்ட் வைட் வெப்னா என்ன? இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். அவ்வளவுதான் எனக்கு வேணும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ், வெப் பேஜஸ்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு சர்வர்ல இருந்துச்சுன்னா அது பேரு வேர்ல்ட் வைட் வெப். HTTP, it has rules for transferring files on the www. Domain name URL நல்லா தெரியணும். ஸோ URLங்கிறது ஃபுல்லா இங்க போட்டுட்டு let's say index.html. இதை ஃபுல்லா சேர்த்தா URL, ஃபர்ஸ்ட் பேஜையும் சேர்த்து ஃபுல்லா போட்டா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர் URLன்னு சொல்லுவோம். அதுல அந்த சென்டர்ல இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் உங்களுக்கு டொமைன் நேம். cbse.gov.in இது டொமைன் நேம். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டு இப்ப என்ன வரும், CBSE new /question paper.html.
இப்படி போட்டோம்னா இந்த மொத்தமா சேர்த்ததுக்கு பேரு யூஆர்எல். இது கேட்பாங்க, ஃபைண்ட் அவுட் எது டொமைன் நேம் எது யூஆர்எல் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. வெப்சைட்டுக்கும் வெப் பேஜ்க்கும் டிஃபரன்சஸ் நான் சொன்னேன். வெப் பேஜ்னா சிங்கிள் டாக்குமெண்ட் தான். அந்த ஒரு பேஜை மட்டும் HTML நம்ம போட்டிருப்போம். ப்ரௌசர்ல போய் அதை பார்க்க முடியும். அது ஒரு வெப் பேஜ். கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் வந்து நம்ம வெப்சைட்னு சொல்றோம். அவ்வளவுதான். மத்த கதை எழுதியிருக்கேன், நீங்க படிச்சுக்கலாம் அதை. சரியா? பட் பேசிக்கா டிஃபரன்ஸ் ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து ஒரே கொஸ்டின் 2 மார்க்கு கேட்க மாட்டாங்கப்பா. 2 கொஸ்டின் தான் 2 மார்க்குக்கு. ஈச் கொஸ்டின் கேரிஸ் ஒன்லி 1 மார்க். அதுதான் உங்களுக்கு பேட்டர்ன். ஒரே வந்து ரைட் அ ஷார்ட் நோட் ஆட்லாம் இல்லவே இல்லை. சிபிஎஸ்சில அது சிலபஸ்லயே கிடையாது அந்த மாதிரி கேட்கறது. they will ask you only one question. 1 மார்க்கு தான் ஒரு வர்த். அப்போ இந்த வெப்சைட் வெப் பேஜ் 1 மார்க்கு கேட்கறாங்கன்னா ஒரு பாயிண்டே போதும் ஹாஃப் ஆஃப்க்கு. ஒரு சேஃப்டிக்கு நீங்க 2 பாயிண்டா படிச்சு வச்சுக்கோங்க. மேக் அட்ரஸ் நான் சொன்னேன், ஐபி அட்ரஸ் நான் சொன்னேன். இது வந்து ரொம்ப உங்களுக்கு சிலபஸ்ல இல்லைன்னா கூட இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. சோ நிறைய கதை படிக்க தேவையில்ல. எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக. ஸோ இப்போ சம்டைம்ஸ் வந்து இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன அட்ரஸ்னு கேட்டிருக்காங்க. இந்த 8028 ஃபார் எக்ஸாம்பிள் 192.168.1.3 இது என்ன அட்ரஸ்? இது ஐபி அட்ரஸ். ஐ திங்க் யூ ஷுட் நோ திஸ் அட்லீஸ்ட். இது வந்து ஐபி அட்ரஸ். அதே வந்து இந்த வந்து ஹெக்ஸாடெசிமல்ல இருக்கு பாருங்க, 2 இப்படி இருக்கும். இட் வில் ஹேவ் 6 பார்ட்ஸ். 1 2 3 4 5 6 பார்ட்டா இருக்கும் அட்ரஸ். இது வந்து 4 பார்ட் அட்ரஸ். ஒரு நம்பரும் இதுல எது வந்து இன்வேலிட் ஐபி அட்ரஸ்னு கேட்பாங்க. இது ஐடியலி வந்து நம்ம சிலபஸ் இல்ல, இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிராக்டிசஸ் சிலபஸ் தான் இது. ஆனா இது கேட்பாங்க. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு ஜெனரல் கொஸ்டினா போயிடும். உங்களுக்கு 255 வரைக்கும் தான் வர முடியும். 4 பார்ட்லயும் மேக்ஸிமம் 255 தான் வர முடியும். 0 to 255. அதை 2 பவரா 256னா 2 பவர் 8ஆ 8 பிட் கோடா என்ன பண்றீங்களோ. ஸோ 0 to 255 தான் இங்க இருக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 300.100.0.0 பாக்கிறதுக்கு அழகா இருக்கு. ஆனா ஐபி அட்ரஸ் கிடையாது. ஏன்னா 300 வர முடியாது. ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ஃபைண்ட் த இன்வேலிட் அட்ரஸ்னு கேட்க முடியும். ஸோ அதுக்கு ஐபி அட்ரஸ் உடைய ஃபார்மேட் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? 128 பிட்ஸ் இது போட்டிருக்காங்க பாருங்க, ஏதோ ஒண்ணு IPv6 ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ இதுல பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப 300 இங்க வந்தா கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ் பண்றது IPv4 தான். இப்போ வெர்ஷன் 6ல வந்து இந்த அட்ரஸ் வேலிட். ஏன்னா 2002ல 22லாம் ஒர்க் ஆகுது பாருங்க. 128 பிட்ஸ் இருக்கான் இங்க. ஓகே சூப்பர். ஸோ அப்போ IPv6னா அதுல வந்து நம்மளால நிறைய அட்ரஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ லிமிட்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் டிஃபிகல்ட்டா இருக்காது, ரொம்ப மேக்ஸ் போடுற மாதிரி தான் இருக்காது. ஆனா அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல ஆன்சர் பாசிபிளா இல்லையான்னு சூஸ் பண்ணி சூஸ் தி ஆட் ஒன் அவுட் தான். எது வந்து நாட் வேலிட்னு கேட்பாங்க இதுல. ஸோ வெப் ப்ரௌசர்னா என்ன? நம்ம கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர். இட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த வெப் பேஜ். அவ்வளவுதான். எக்ஸாம்பிள்ஸ் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இதுல வந்து எது வந்து வெப் ப்ரௌசர்னு கேட்டு சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க அங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இருந்து பெஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். வெப் சர்வர்னா என்ன? கம்ப்யூட்டர் விச் ஹோஸ்ட் தி வெப் பேஜஸ். மொத்த வெப் பேஜையும் கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு வைக்கிறோம் இல்லையா, அது வந்து வெப் சர்வர். உங்களுக்கு அங்க இருந்து நம்ம வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், அதை வச்சு ஒவ்வொரு பேஜை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சர்வருக்கு வந்து browser will send a request. browser வந்து client, it will send a request. server will fetch the page and give it to you. வெப் ஹோஸ்டிங், யூடியூப்ல பண்றதுலாம் வெப் ஹோஸ்டிங் தான். நம்ம யூடியூப்ல வீடியோஸ் போஸ்ட் ஆகுது. இதே நம்ம ஒரு வெப்சைட் நானே வச்சுக்கலாம். நம்ம pavitra-classes.com வச்சிருக்கோம். அதுல வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம், we are hosted it. அப்ப உங்க டேட்டா, உங்களுடைய ரிப்போர்ட் கார்ட்ஸ், உங்களுடைய அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து அதை ஹோஸ்ட் பண்றோம். ஸோ வெப் ஹோஸ்டிங் இஸ் a service through which users can host their own information on a web server. நாங்க ஒரு சர்வர் வச்சிருக்கோம். அந்த சர்வர்ல வந்து எங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க பாக்குற மாதிரி நாங்க அனுப்புறோம். ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் வெப் ஹோஸ்டிங். அந்த இன்ஃபர்மேஷன் எங்க வேணா இருக்கு இல்லையா, யார் வேணா போய் பார்க்கலாம் அந்த வெப்சைட்டை. உங்களுக்கு வெப்சைட்டோட பேர் தெரிஞ்சா போதும், யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு லைன் சரியா, எல்லாத்துக்கும் ஜஸ்ட் ஒரு லைன் ரீடிங் கொடுத்துக்கோங்க. வெப் ஸ்கிரிப்டிங் ரொம்ப கேட்கறது இல்லை, பட் 3-4 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இது ஒரு காமன் கொஸ்டினா இருந்துச்சு. நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியும் கொடுத்துருக்கேன். இப்போ கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னா என்ன? நீங்க ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ண ட்ரை பண்றீங்க. நீங்க சப்மிட் பண்ண ஆரம்பிக்கும் போதே இந்த ஃபீல்டு பிளாங்கா இருக்கு, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இங்க வந்து பாஸ்வேர்டுக்கு வந்து தப்பு சொல்லிட்டே இருக்கும்ல, கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், மினிமம் 8 லெட்டர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரியான வேலிடேஷன்ஸ் பண்றது பேரு ஸ்கிரிப்டிங். அது வந்து பெரிய லாங்குவேஜ் இல்லாம குட்டி லாங்குவேஜ் அது. ஸோ கிளைண்ட் சைட்லயே அது பண்றதுக்கு 2 லாங்குவேஜ் இருக்கு. ஒன்னு ஜாவா ஸ்கிரிப்ட், இன்னொன்னு விபி ஸ்கிரிப்ட்.
சர்வர் சைட்ல அதை பண்றது ASP, JSP, PHP, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்னு பேரு. சரியா? சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா, ஐம் நாட் ஷுர் இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கான்னு கூட தெரியல. இப்போ ஏன்னா இதெல்லாம் அவங்க பெருசா கேட்கறதே இல்லை ரொம்ப. ஸோ வெப் 2.0 உங்களுக்கு இல்ல, நான் சொல்ல தர போறது. பட் அது என்னன்னா நீங்க படிச்சுக்கோங்க பொறுமையா. இட் இஸ் நாட் தேர் ஃபார் அஸ். சரியா? நெட்வொர்க் ப்ரோட்டோகால்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. செட் ஆஃப் ரூல்ஸ் இது ஒரு வாட்டி டிஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபில் இன் த பிளாங்கா கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரோட்டோகால்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணும், அது என்ன பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். வை ஆர் ப்ரோட்டோகால்ஸ் நீடட் ஃபார்னு கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி. நிறைய விஷயத்துக்கு தேவை. அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லணும், பேக்கேஜ் ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு சொல்லணும், எங்க வந்து சீக்வன்ஸ் சொல்ல போறீங்க, 1 2 3 4 எங்க சொல்ல போறீங்க, எல்லாமே நீங்க சொல்லணும். ஸோ ஃப்ளோ கண்ட்ரோல், ஆக்சஸ் கண்ட்ரோல், ஐடென்டிபிகேஷன் எல்லாத்துக்குமே அது உங்களுக்கு அது வேணும். எரர் செக்கிங்க்கும் வேணும். ப்ரோட்டோகால்ஸ் எதுக்கு வேணும் எழுதியிருக்கேன், படிச்சுக்கோங்க. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால் ரொம்ப கதை தேவையில்லை இதுல. இது பேசிக்கா அந்த லேண்ட் டிசைன் கொஸ்டின்ல ஒன் ஆஃப் தி கொஸ்டின்ஸா கேட்டு விட்டுருவாங்க. HTTP நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ண போகுது, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் ஓவர் த இன்டர்நெட். இன்டர்நெட்ல வந்து நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு இட் இஸ் த ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரோட்டோகால். TCP/IP இதுவும் அதே தான். HTTP என்ன பண்ணுதோ இதுவும் அதே தான் பண்ண போகுது. டிரான்ஸ்மிஷனை ஹெல்ப் பண்ண போகுது. TCP-யோட எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்மிஷன் IP வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால். காமன்லி ஆஸ்க் கொஸ்டின் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். நம்ம வந்து ஏதாவது ஃபைல்ஸை அப்லோட் பண்ணோம் இல்லை டவுன்லோட் பண்ணோம்னா we need this file transfer protocol. ஸோ இது வந்து நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கூகுள் டிரைவ் இல்லையா, கூகுள் கிளாஸ் ரூம்ல இப்போ நான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்றேன், நீங்க உங்க சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ we are transferring files between our computers. ஸோ இந்த மாதிரி பண்றது FTP. PPP பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால். இது ஒன்றும் இல்லப்பா, நம்ம வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ், இது உங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்க சிஸ்டம்குள்ளேயே அது இருக்கும். நம்ம இங்க இருந்து எப்படி ஆப்டுக்கு கனெக்ட் பண்றோம், எப்படி வந்து ஜியோக்கு கனெக்ட் பண்றோம், அந்த வேலையை செய்யறது வந்து PPP. ரிமோட் லெவல் லாகின், டெல்நெட். டெல்நெட்னா இங்க இருந்து இப்ப இங்கேயுமே இருக்கு. இப்ப நீங்க ஜூம்ல மேல பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல்னு இருக்கு. இதை நான் அலோவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா யூ கேன் கம் அண்ட் ரைட் ஆன் மை கம்ப்யூட்டர். ஸோ அந்த மாதிரி நம்மளுமே வந்து டெல்நெட் அப்படிங்கிறது வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு லாகின் இன்டு. இப்போ நிறைய பேர் வந்து நீங்க மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஏதோ ப்ராடக்ட்ல எரர் இருக்கு, நம்ம கம்ப்யூட்டர் பண்ண தெரியலன்னு சொன்னா நம்ம ஒரு கால் லாக் பண்ண அவங்க கேட்பாங்க, கேன் ஐ டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர்னு கேட்டுட்டு தே வில் கம் இன்சைட் கம்ப்யூட்டர், தே வில் கோ தேர். சொன்னா புரியாது சில பேருக்கெல்லாம், இங்க போய் பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னா தெரியாது. ஸோ தே கேன் கம், they can open whatever files they want to open, they can run any software and they can fix the error for us. அந்த மாதிரி பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்கிறது வந்து டெல்நெட். it will allow a person to connect inside another person's computer. என்ன பண்ணுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி பெருசா நமக்கு எப்படி பண்ணுதுங்கிறது நமக்கு இல்ல. நான் திருப்பி சொல்றேன், எப்படி இது ஒர்க் ஆகுதுங்கிறது இவ்வளவு கூட உங்களுக்கு தேவையில்லை. நான் எழுதியிருக்க இன்ஃபர்மேஷனே வந்து சுமிதாரோட பேஜ் பேஜா கொடுத்துருக்கேன். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 4 லைன் எக்ஸ்ட்ரா கொடுப்போங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். பட் இது கூட உங்களுக்கு கேட்டது கிடையாது. PPP என்ன பண்ணுது, டெல்நெட் என்ன பண்ணுது, அவ்வளவுதான். சரியா? மற்றபடி வந்து எப்படி அதை பண்ணுது அப்படிங்கிறது இட் இஸ் அவுட் ஆஃப் அவர் ஸ்கோப். SMTP-யும் POP3-யும் இமெயில் ப்ரோட்டோகால்ஸ், இது ரெண்டுமே. அதுல SMTP முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது, சென்டர் ரிசீவர் 2 பேரும் ஆன்லைனா இருந்தா மட்டும்தான் அது ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்றது POP3, போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 3. ஸோ இங்க வந்து இட் இஸ் ஸ்டோர்டு. இந்த இமெயில் ரிசீவ் பண்ணிட்டு இன்டர்நெட் சர்வர்ல ஸ்டோர் ஆகுறது எங்கன்னு சொன்னா POP3ல தான். SMTP-ல அப்படி ஸ்டோர் ஆகாது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ற எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகுறது தான். எல்லாமே நம்ம இன்பாக்ஸ்ல இருக்கும், நம்ம எப்ப வேணா போய் பார்த்துக்கலாம். ஸோ வாட் வி ஆர் யூசிங் இஸ் POP3 தான். எல்லா லிஸ்ட் ஆஃப் அப்ரிவேஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ நான் அப்ரிவேஷன்ஸ் நீங்க தான் மனப்பாடம் பண்ண போறீங்க. இருக்கிற எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். உங்க புக்ல இருக்கிறது, இல்லாதது, சிலபஸ்ல இருக்கிறது எல்லாம் என்னென்னலாம் எனக்கு தெரியுமோ எல்லாமே போட்டிருக்கேன். So this is the first type of question that I am bothered about. உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின் தான் நமக்கு 5 மார்க் கொஸ்டின். இதை கொஞ்சம் குவிக்கா முடிச்சிருவோம், ஏன்னா மீதி எல்லாம் இங்கேயே இருக்கு கொஸ்டின்ஸ். உங்களுக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பாக்குறது சொல்றீங்களா? யாரையா எழுப்பி விடுவோம். 1 hour நானே பேசியிருக்கேன், வேற யாரையா எழுப்பி விடுவோம். ஹரீஷ் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்க என்னோட ஸ்கிரீன்ல, சொல்றியாப்பா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு TTC should plan to install their server. எங்கப்பா சர்வர் போடணும்? ஹரீஷ் இருக்கியாடா? பேசுறது காது விட மாட்டேங்குது ஹரீஷ் பேசுறது எனக்கு. அனன்யா, அனன்யா ஆர் யூ தேர் மா? கீர்த்தனா எஸ் மா. மேம் ஃபைனான்ஸ் பிளாக்ல. சாரங் நிவேதா எஸ் மா. சோ ஃபைனான்ஸ். ஏன்னா வந்து more number of computers எழுதுவோம் இல்லையா, ஃபைனான்ஸ் சொல்லிடுவோம். because it has more number of computers. more number of computers. Draw block to block cable layout எப்படி போட போறீங்க?
ஹியூமன் ரிசோர்ஸ் டு ஃபினான்ஸ் 40 நினைக்கிறேன். அது ஃபினான்ஸ் டு கான்ஃபரன்ஸ் வந்துட்டு 80. இப்படியே போட்டுக்கலாம். இது ஸ்டார் மாதிரி ஆயிடுச்சுல நமக்கு இல்லையா? ஃபினான்ஸ் தான் நமக்கு சர்வர், அது ரெண்டுத்துல இருந்து எல்லாத்துக்கும் போற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பெஸ்ட் பாசிபிள் கனெக்டிவிட்டி பெங்களூர் டு லண்டனுக்கு போனோம்ப்பா. சேட்டலைட். Ma'am, one doubt. சொல்லுமா. Ma'am, now for star topology, if the distance is very big, ma'am, like it will be difficult. Then we have to go for bus only. Because ma'am, only like 3 computers should be considered bus. Around 100 meters are the difference irukum, Dikshita. Okay. If there is a less than that, it is okay. But 100 meters ki difference irundhuchna, then we will go. Or sonna mari minimum distance na draw both. Draw layout 1 and layout 2. And then say this is most appropriate nu kekranga, effective communication. So both, if you want the least cable, then you do this. Otherwise, if you want best connectivity, do this nu rendeyume varanjirlam. Okay, ma'am. Next is switch போட்டுறலாம் இல்லையா? Each computer க்கு switch. Hyderabad. Yes, ma'am. LAN, ma'am. LAN. இல்லையா? Finance block, satellite, switch, LAN. ஓகேவா? ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. அவங்களும் அப்படிதான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ்ல இருந்து தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. சரியா? So நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ண போறது இல்ல, because I've given you the answers for this. இல்லையா? அட்மின் பிளாக் இது எல்லாமே போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. இங்கேயும் பாருங்க, இங்கதான் நான் சொன்னேன். The reason being the distance is more than 100 meter. நான் இந்த கொஸ்டின் வந்து அதுக்காக தான் போட்டிருக்கேன். இந்த போர்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். Suggest the placement of switches and repeatersல latest அவங்க கொடுத்திருக்க ஆன்சர் வந்து the reason being the distance is more than 100 meters. So நம்ம அதை ஒரு கைட்லைனா எடுத்துக்கலாம். சரியா? So we can take it as a guideline and we can also say that if the distance is more than 100 meters, then you can place a repeater. இதுவும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இங்க ஆன்சர்ஸ் ஆல்ரெடி ஹைலைட் ஆகி நீங்க குவிஸே என்னோட பண்ணுங்க. பட் நீங்க இதை படிச்சுக்கலாம். அது எல்லாமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேவியோட மெட்டீரியல்ல இருக்குது. நான் ஜஸ்ட் ஹைலைட் பண்ணிருக்கேன் ஆன்சர்ஸையும் இங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரே பேஜா இருக்கட்டும், நான் இதுலயே போட்டிருக்கேன் உங்களுக்கு. சரியா? ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு, அதையும் பாருங்க. பட் வில் கம் பேக் டு திஸ். இது வந்து போர்டு எக்ஸாம் கொஸ்டின். இப்படிதான் கேட்கறாங்கன்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் செகண்ட் ஒன். இதுல பாருங்க, செகண்ட் ஒன் உங்களுக்கு ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் பண்றதை விட ஐ வுட் ஆல்வேஸ் சே கோ ஃபார் சம்திங் லைக் திஸ். ஏன்னா இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு மார்க் லூஸ் பண்றதை மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இங்கெல்லாம் மிஞ்சி போனா ஒரு ஹாஃப் மார்க் போகுமா? செகண்ட் கொஸ்டின்ல டிஃபரன்ஷியேட் பிட்வீன் வெப் சர்வர் அண்ட் வெப் பிரவுசர். நீங்க வெப் பிரவுசருக்கு கதையே எழுதலாம். அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். திஸ் இஸ் வாட் இஸ் given in the answer key. மோடம் இஸ் a device ஃபுல்லா எழுதிருக்காங்க, கேட்வே போட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான், பட் இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுத வேண்டியது. HTTP க்கு பாருங்க, Hypertext Transfer Protocol, File Transfer Protocol, half mark for each correct expansion. Web server stores web pages. இதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். Web server is a place where all the web pages are stored over the internet. Web browser வந்து is a client. It will request and display. Web browser is used to display a web page on the system. Web browser is a software இல்லையா? அது வந்து it is used to display a web page நம்ம படிச்சிருக்கோம். சோ நம்ம படிச்சதுக்கும் அதுக்கும் பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. 1 மார்க் ஃபார் கரெக்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க வேற எந்த டிஃபரன்ஸ் எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. வெப் சர்வர் பத்தி டிஃபைன் பண்றதுக்கும் வெப் ப்ரௌசர் டிஃபைன் பண்றதுக்கும் half மார்க் தான். இதுல அவங்க மார்க் குறைக்கிறதுக்கு பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. சோ நீங்க வந்து வெப் சர்வர்னா கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ், வெப் ப்ரௌசர்னா டிஸ்பிளேயிங் ஒன் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் அ சர்வர், இட் இஸ் அ கிளைண்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டு நானா தான் எக்ஸாம்பிளும் கொடுப்பேங்க. வெப் சர்வருக்கு நிறைய இருக்கு. அப்பாச்சே சர்வர், டாம் கேட் சர்வர் நிறைய இருக்கு. வெப் ப்ரௌசருக்கு கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ் இது வேணா நீங்க கொடுத்துக்கலாம். எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதுங்க. நான் திருப்பி அதை தான் சொல்வேன். ஏன்னா எங்கேயாவது ஒரு ஹாஃப் மார்க் அவங்க குறைக்கணும்னு நினைச்சா கூட குறைக்காம விட்டுருவாங்க. சரி, எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டு போயிருவாங்க. அதனால ஓகேயா? அதே மாதிரி கொஸ்டின் தான், லேட்டஸ்ட் கொஸ்டின் எதுவுமே இதே தான் பாருங்க, எதுவுமே சேஞ்ச் ஆகல. அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம என்ன பார்த்தோமோ 5 மார்க் நமக்கு ஷியோர் ஷார்ட் 5 மார்க் இது. இங்கேயும் அதே மாதிரி பாருங்க, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் VoIP எழுதாதீங்க தயவு செஞ்சு. இங்க வந்துருங்க. முடிஞ்சா 2 சாய்ஸ் என்ன கேட்டா இதுவும் ரிஸ்க் தான். ஃபர்ஸ்ட் அதை எழுதி நெக்ஸ்ட் இதை எழுதி தப்பாயிட போகுது. நீங்க இதே எழுதலாம். விச் டைப் ஆஃப் நெட்வொர்க் வில் பி ஃபார்ம்டு? ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு போறாங்க. என்ன ஃபார்ம் ஆகும் அப்போ? எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும்? வேன். சரியா?
திருப்பி Yes, அதே ma'am. ஆன்சர் பாருங்க. switches placed, draw the star topology layout. ஸ்டார் போட்டிருக்காங்க, ஆப்டிக்கல் ஃபைபர் போட்டிருக்காங்க பாருங்க. வேன் வில் பி ஃபார்ம்ட், அவ்வளவுதான். WN போட்டாலே ஃபுல் மார்க் தான் அதுக்கு. நீங்க வேன் வில் பி ஃபார்ம்னு எழுதவே தேவையில்லை. சரியா? ஹைதராபாத், பெங்களூர் வேற வேற ஸ்டேட்ல இருக்கு, ஒரு சிட்டிக்குள்ள இருந்தாதான். சோ பெங்களூர் மைசூர்னு சொன்னாலே நீங்க வந்து வேன் தான் சொல்லணும். ஏன்னா ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ, யூ ஷுட் நோ தட் பெங்களூர் சிட்டியே பெருசு, சென்னை சிட்டியே பெருசு. சென்னைக்குள்ளன்னு சொன்னாலே ரொம்ப ட்ரிக்கி அது. சென்னைக்குள்ளேயே கனெக்ட் பண்றோம்னு சொன்னா கூட மேன் வரணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா 50 கிலோமீட்டர்ஸ் தாண்டுமா இருக்கும் ஒரு டிப் ஆஃப் சென்னையில இருந்து இன்னொரு டிப் ஆஃப் சென்னைக்கு போறதுக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி ரொம்ப ஆம்பிகுவஸ் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்களா இருக்கும். பட் இங்க அட்லீஸ்ட் பக்கத்து ஸ்டேட்னு தெரியணும் உங்களுக்கு இல்லையா? அந்த அளவுக்கு பேசிக் ஜியோகிராஃபி தெரிஞ்சிச்சுன்னா யூ வில் ஆல்வேஸ் ரைட் வேன் ஹியர். நிறைய எழுப்பி விடுவோம்னு பார்த்துட்டு இருக்கேன். தீக்ஷிதா, ஜெனிகா, Repeater, ma'am. அப்படியே எழுதலாமா கண்ணை மூடிட்டு? VOIP. ARPANET, Advanced Research Projects Agency Network. Expand and explain the term URL. பாருங்க, ஃபர்ஸ்ட் இது எழுதிடுவீங்க. செகண்ட் ஒன் பாருங்க, PPP இத்தனை வருஷமா அவங்க கேட்கவே இல்லை, இந்த வாட்டி தான் கேட்டிருக்காங்க. நான் என் நோட்ஸ்ல எப்பயுமே வச்சிருப்பேன், சொல்லி கொடுப்பேன். பட் பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால், இது வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கூட கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் இது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் ஈஸி டு ரைட். ஏன்னா யூஆர்எல் பத்தி நீங்க கதையா எழுதலாம். யூஆர்எல் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் எழுதலாம், அப்புறம் யூஆர்எல்னா என்னன்னு சொல்லலாம், அப்புறம் ஏதோ ஒரு வெப்சைட்டை ஃபுல்லா கொடுத்துட்டு இதுல டொமைன் நேம் இருக்கு, இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு அப்படின்னு எல்லா கதையும் நீங்க எழுதி முடிக்கலாம். ஃபுல் மார்க்ஸ் அதுல வாங்கிட்டு போயிடலாம். பிபிபி நீங்க படிச்சிருக்கணும் அந்த பேஜ்ல, அது வரைக்கும் கேட்கல நினைச்சு விட்டுருந்தீங்கன்னா இங்க மாட்டிருப்பீங்க. பட் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும். பிபிபியோட எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு தெரியும், பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால் என்ன பண்ணுது, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரோட உங்க கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுது, அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். பட் ஆன்சர் கீ நான் போடல, என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. இங்க வர கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். சரி, நான் பார்த்தனால பேஸ்ட் பண்ணி விடுறேன். Okay. So again, I'm not doing this for you, but I just wanted to show you the same type எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான். இதுவுமே இப்போ ரீசெண்டா கேட்ட பேப்பர் தான், போர்டு எக்ஸாம் பேப்பர். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர் போட்டதை காமிக்க பார்த்தேன் நான் உங்களுக்கு. போர்டு எக்ஸாமோட மார்க்கிங் ஸ்கீம்ல எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, this or any other valid efficient cable layout. சரியா? சோ இந்த மாதிரி போர்டு எக்ஸாம்ல தாராளமா போடலாம். இது வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க, அதனால அதுக்கெல்லாம் உங்களை மார்க்கை பினலைஸ் பண்ணவே மாட்டாங்க. இங்கேயும் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க ஆன்சர்னு. சைக்காட்ரி பிளாக் as it is maximum number of computers இருந்தாலும் கரெக்ட். இல்லனா அட்மின் பிளாக் as it is generally the most secure. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் தான் வந்து செக்யூர் பிளாக்கா இருக்கும் அப்படிங்கறதுனால அங்க போடலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதை எழுதணும்னு நான் சொல்லல, பட் அவங்க ஆன்சர் கீழே அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? இங்க பாருங்க, ஸ்விட்ச் ஆர் ஹப் ஆர் ரவுட்டர் இது வேணா போடலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ்வலா இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்துட்டு போடுவோம். இப்ப வந்துட்டு இது வேற கொடுத்துருக்காங்க. Router can be placed any of the blocks as the blocks are networked, so the mark should be awarded accordingly. எங்க வைக்கணும் ரவுட்டர்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஜெனரல் வந்து சர்வர் எங்க இருக்கோ அங்கதான் வைக்கணும். சர்வர் இருக்க இடத்துல தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கணும், அங்கதான் மோடம் இருக்கணும். சர்வர்ல தான் எல்லாமே இருக்கணும். சர்வர் எந்த பிளாக்ல வச்சிருக்கோமோ அங்கதான் மெயின் கனெக்ஷன் இருக்கணும். பட் எல்லாமே வந்து அவங்க அக்செப்ட் எனி ஆன்சர் தான் எல்லாத்துக்குமே. ஸோ நீங்க லே அவுட்டும் வந்து நீங்க கிளியரா ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க வந்து இப்போ இவங்க சும்மா அப்படி போட்டிருக்காங்க, நீங்க வந்து இந்த ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி இது வந்து பஸ் டோபாலஜி போட்டிருக்காங்க. சோ ரெண்டுத்துக்குமே வந்து டிஃபரன்ஸும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு டைம் இருக்கும். 5 மார்க் கொஸ்டின் எப்படி எழுதுவீங்க யோசிச்சுக்கோங்க. ஒரு கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? 2 பேஜுக்கு எழுதுவீங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த 5 மார்க் கொஸ்டின். சோ they are asking you to design something, try to be little more explanative while you're writing your answers. சிலதுக்கெல்லாம் தேவைப்படாது, சும்மா ஒன் வேர்ட்ல தான் ஆன்சர் பாருங்க. டெல், நெட், லேன், மேன், வேன் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி வேர்ட்ஸா தான் இருக்கும். பட் ஜஸ்டிபிகேஷன் பண்ண சொல்றது, லே அவுட் வரைய சொல்றது, அதுல மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு ஃபுல்லா. நான் ஜஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாக்கிறதுக்கு தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம குவிஸுக்கு போகலாம். நீங்க ஒரு வாட்டி நீங்களே பண்ணுங்க பாருங்க. எல்லாமே சேம் டைப் தான் உங்களுக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்த நம்ம என்ன தியரி ரிவைஸ் பண்ணமோ கொஸ்டின்ஸ் அதை தாண்டி வந்திருக்காது. HTTP-க்கும் HTTPS-க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, செக்யூர் HTTPS வந்து செக்யூர்னு சொல்லணும். இது வந்து வெறும் நார்மல் ப்ரோட்டோகால். செக்யூர் ப்ரோட்டோகாலா இருக்கும் போது அது வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி ஜாஸ்தியா இருக்கும், வைரஸ் அட்டாக்ஸ் வராம இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்கும் அதுல.
சென்ட் அண்ட் ரிசீவ் இமெயில்ஸ் கேட்டிருக்காங்க. மொத்தம் இது இருக்கிறது எஸ்எம்டிபி ஒன்றுதான். ரொம்ப ஈஸியா இருக்கும்ப்பா உங்களுக்கு. எம்சிக்யூலாம் நீங்க பார்த்தது எழுதுற மாதிரி இருக்கும். which is the unit of measurement of bandwidth. இப்பதான் சொன்னோம் ஹெர்ட்ஸ் தான். இதான் நான் சொன்னேன் புரோட்டோகால். 2024 ஓட போர்டு எக்ஸாம் பேப்பர் இது. எக்ஸ்பேண்ட் பாருங்க, XML PPP. One difference between circuit switching, dedicated path, packet switching, fixed size packets, அவ்வளவுதான் உங்க கீவேர்ட்ஸ். அது எழுதுனீங்கன்னா போதும். பாருங்க வெப் ஹோஸ்டிங் கேட்டிருக்காங்க. அண்ட் நேம் எனி டூ வெப் ப்ரௌசர்ஸ். இது எழுதிருவீங்க ஈஸியா. வெப் ஹோஸ்டிங்னா என்ன? வெப் பேஜஸ்லாம் கொண்டுட்டு போய் ஒரு வெப் சர்வர்ல போடுறதுக்கு பேரு வெப் ஹோஸ்டிங். the process of, அவ்வளவுதான். சோ நீங்க அந்த டெஃபினேஷன்ஸ் ஒரு வாட்டி படிச்சிட்டீங்கன்னா எக்ஸாம்ல போய் யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு எழுத தெரியும். சும்மா காதுல கேட்ட கதையை வச்சு எழுத தெரியும். பட் எக்ஸாக்டா உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் வேணும்னா மட்டும் ஒரே ஒரு வாட்டி அந்த ஃபுல் நோட்ஸ் ரீடிங் கொடுத்து முடிச்சிருங்க. பாருங்க போட்டிருக்காங்க. சர்வீஸ் அலோவ்ஸ் யூசர் டு புட் சர்வீஸ். நான் விட்டேன் பாருங்க, சர்வீஸ்னு போட்டிருக்காங்க. allows the users to put a website or a web page onto the internet and make it part of the world wide web. அழகா கொடுத்திருக்காங்க. One mark for writing the correct definition. Definition என்ன எழுதினாலும் மார்க் கொடுப்பாங்க. இதையும் நான் போட்டிருக்கேன். அவ்வளவுதான்ப்பா. சரியா? we will move ahead to the இருங்க பாரு குவிஸ்க்கு ஃபாஸ்டா மூவ் பண்ணுவோம். குவிஸ் சீக்கிரம் முடிச்சிருவீங்களா? 40 questions கலெக்ட் பண்ணிருக்கேன். மடமடன் முடிச்சிட்டீங்கன்னா இப்ப எவ்வளவு காதுல வாங்குனீங்கன்னு பாத்துடலாம். அவ்வளவுதான். கிளாஸ்ல அட்டென்டிவா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு.